நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துடைய அரசியல் தேர்தல் வரலாற்றில் இரட்டை இலை சின்னமானது கால் நூற்றாண்டுக்கு மேலாக மிகப்பெரிய பங்கை, அதாவது 89க்கு பிறகு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த சின்னத்திற்கு மாற்றி குத்த முடியாமல் எத்தனையோ பேர் இன்னும் அந்த சின்னத்திற்காகவே வாக்களிக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அமைப்பை தமிழக வாக்காளர்களிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்னத்தை முடிவு செய்யக்கூடிய நாளாக அது யாருக்கு போகிறது என்று அதிமுகவுக்குள்ளேயே 2 பிளவுகளாக இருக்கக்கூடிய, அதாவது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு சொந்தம் என்கிறார். இப்பொழுது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தனக்கு சொந்தம் என்கிறார். அவர் தற்பொழுது சிறையில் இருப்பதால் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இரு தரப்பினருடைய வாதங்கள், பிரதிவாதங்கள், அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுக்கான ஆதரவுக்கான ஆதாரங்கள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. தேர்தல் ஆணையர் நஜீம் செய்து இரண்டையும் பரிசீலனை செய்து இரு தரப்பையும் விசாரணை செய்து வருகிறார். இரு தரப்பிலிருந்தும் வழக்கறிஞர்கள் அவர் தரப்பு வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் யாருக்கு தற்பொழுது இந்த சின்னம் ஒதுக்கப்பட போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. 88ஆம் ஆண்டு 2 தரப்பாக இப்படி எம்ஜிஆர் மறைவின் போது வந்த பிளவின் போது 2 பேருக்குமே இல்லை என்று 2 பேருக்கும் பதிலாக அந்த சின்னத்தை முடக்கிவிட்டு மாற்றாக இரட்டை புறாவும் சேவலும் வழங்கப்பட்ட ஒரு வரலாறு திரும்ப போகிறதா, அல்லது இதில் யாருக்காவது ஒருவருக்கு சின்னம் வழங்கப்பட போகிறதா என்று இன்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது தமிழகமே. அது குறித்த ஒரு சிறப்பு விவாதத்தில் தற்பொழுது எழுத்தாளர் முத்துக்குமார், அதிமுகவிலிருந்து செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்பிலிருந்து விரைவில் நம்முடன் வந்து மற்றொருவர் இணைய இருக்கிறார். தொடர்ந்து நாம் பேசலாம். வணக்கம். இந்த இருக்கக்கூடிய சமகால இந்த நிலைமை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விசாரணையா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த சின்னம் தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள், நடவடிக்கைகள், இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு எழுத்தாளராகன்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு எம்ஜிஆர், அதாவது அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆருக்கு ஒரு நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு கொண்டாடப்பட கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் உருவாக்கிய, அவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது. ரொம்பவும் முக்கியமான விஷயம். குறிப்பாக எம்ஜிஆர் ஆதரவாளர்களால், எம்ஜிஆருடைய ரசிகர்களால் மிகவும் கவனத்துடனும் கரிசனத்துடனும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. தவிரவும் இந்த அதிமுகவுக்கும் இடைத்தேர்தலுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தல், மக்களவை இடைத்தேர்தலில் தான் வந்து அந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுவதற்கான கட்டியம் கூறியது அப்படின்னா திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் நம்ம சொல்லுவோம். அதை போல இந்த இரட்டை இலை சின்னத்தை அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது கிடைச்சது. அதன் பிறகு நீங்கள் முன்னாடியே சுட்டிக்காட்டியது போல எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இரண்டு தரப்பினர், ஜெயலலிதா ஒரு பக்கம், ஜானகி ஒரு பக்கம் திரண்டு நின்று எங்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம் வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிய போது 2 பேருக்குமே இல்லை, சின்னம் முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சின்னம் முடக்கப்பட்டது. இரட்டை புறாவும் சேவலும் கொடுத்தது. அந்த இரட்டை புறா அப்படிங்கிறதுல கூட அவங்களுக்கு ஜோடி புறா அப்படின்றதான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் பெரியசாஸ்திரி ஒதுக்கினார். ஆனால் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நாங்கள் வந்து ஜோடி புறான்னு சொல்லாமல் நாங்கள் இரட்டை புறா அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரத்யேக அனுமதியை வந்து ஜானகி எம்ஜிஆர் வாங்கினாங்க. அதன் பிறகு தேர்தலை சந்தித்தது. அதன் பிறகு அந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட பிறகு அந்த சின்னம் மீண்டும் கிடைச்சதுக்கு காரணம் ஒரு இடைத்தேர்தல் தான். மதுரை கிழக்கு அந்த தொகுதியிலையும் இன்னொரு தொகுதியிலையும் ஜெயித்த பிறகு தான் 2 பேருக்குமே வந்து இனிமேல் பிரிஞ்சு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறப்போ அந்த இடைத்தேர்தல் வந்து இரட்டை சின்னத்தை மீட்டு கொடுத்தது. இன்னைக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் மீண்டும் இரட்டை இலையை மிகவும் சிக்கலான ஒரு தருணத்துக்கு தள்ளி இருக்கிறது. இது அதிமுகவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிப்பதற்கான வாய்ப்புகள் இதன் பிறகுதான், அதாவது டெல்லியில் தான் இன்றைக்கு முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிறது. முக்கியமான தருணம். சார், நீங்கள் இந்த முதல்ல இப்படியான ஒரு சூழ்நிலை முதல்ல உருவாகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி அந்த கட்சியை வைத்திருந்தார் என்று மற்ற கட்சிகளை எப்படி விமர்சனம் செய்வார்கள் என்றால் ஒரு இராணுவ கட்டுப்பாடு இருக்கும் அந்த கட்சிக்குள்ளன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சின்னத்துக்கே ஒரு பங்கம் வரும், அந்த சின்னமே இப்போ யாருக்குன்னு போராடுற அளவுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏதோ பிரிஞ்சு போவாங்க, அதிருப்தியில் போய் மாற்று கட்சியில் சேருவாங்கங்கிறதான் வழக்கமாக இருக்கும் எல்லா கட்சியிலையும். ஆனால் இப்படியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இது சூழல் அல்லது. ஏன்னா இவங்க ஒரு ஆரம்ப கட்டத்தில் இவங்க என்ன கோரிக்கை இப்போ வைக்கிறாங்களோ இவங்க தான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் இருக்கின்ற பொழுது
சின்னம்மா அவர்களை வந்து பொதுச் செயலாளர் வரணும்னு சொன்னது இவர் தான். இந்த மதுசூதனை இவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க எல்லாரும் தான் வந்து கையை பிடிச்சி அழுது முதல்ல இந்த ஆரம்பித்து வச்சது இவங்க தான். அவங்கள பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க சொல்லி பொதுக்குழுவை கூட்டினாங்க. பொதுக்குழுவை கூட்டி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனம் தான் தேர்தல் கமிஷனுக்கே கொண்டு போய் கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து இவங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவருடைய பதவி இவர் வந்து திமுகவோட சேர்ந்து சிரித்து பேசுனது மட்டும் இல்லை, திமுக இவருக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொன்னதுமே அந்த நேரத்தில் இவர் எதுவுமே அதுக்கு பதில் சொல்லாதனால கட்சியில் வந்து நமக்கு நேர் எதிரி அம்மாவுடைய விரோதியும் நம்ம கட்சிக்கு விரோதமான கட்சியே திமுகன்னு நமக்கு வர்ணிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட உறவு கொள்ள போகிறாருங்கிறதுனால அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே சினிமா நேரில் போய் சொன்னோம், அம்மா இது சரியாக வராது இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ எடுங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னால் அப்புறம் இவரே ஒத்துட்டார். அதுக்கு ஒத்துட்டு ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ணி கடிதத்தை கொடுத்துட்டு வந்தார். பிரதமருக்கும் கவர்னருக்கும் நன்றி சொல்லி இதுவரை நான் முதலமைச்சராக இருந்ததுக்கு எனக்கு ஒத்துழைச்சதுக்கு நன்றி கடிதம் அனுப்புனார். அவர் வீட்டிலிருந்து அனுப்புனார். அவர் ஆஃபீஸில் இருந்து அனுப்பிட்டு 2 நாள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறமா இவர் வந்து திடீர்னு வந்து அம்மா சமாதியில் போனார், தியாகம் பண்ணார், உட்காந்து சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டார். அம்மா ஆத்மா வந்து இவர்கிட்ட என்ன கட்சி உடைக்க சொல்லலை, அம்மா வந்து ரெட்டலை சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லலை, அம்மா ஆத்மா சொல்லிச்சுங்கிறாரு. இப்போ எல்லாருமே அம்மா ஆத்மாவை கேட்குறக்கு அங்கே போயிட்டுருக்காங்க. அம்மா ஆத்மா இவங்க யாரோடையும் பேசலை, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அவங்களுக்கு. அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா கட்சியிலிருந்து இந்த மாதிரி குழப்பம் பண்ணதுமே ஒரு 21 பேரை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நீக்குறாங்க. கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நாங்கள் தான் எங்கள் கட்சி இது எங்களுக்கு தான் வேணும், நாங்கள் தான் பதவியில் இருப்போம், அவங்க இந்த எதிர் விவாதங்கள் செஞ்சு இந்த மாதிரி வந்து இன்றைக்கி தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்காங்க. இதுக்கு முழு காரணமே வந்து கட்சியில் வந்து நீக்கியாச்சுன்னா எந்த கட்சியிலையுமே ஒரு நீக்கினா 2 பேர் என்ன செய்யலாம், அந்த கட்சி எனக்கு தான் சொந்தம்பாங்க. காங்கிரஸிலும் கூட இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தாங்க. 77 தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் 78 அவங்களை என்ன செஞ்சாங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர். அவரே என்ன செஞ்சார், காங்கிரஸில் வந்து இந்திரா காந்தி அம்மாவை விட்டு போட்டு இவர் தனியாக ஒரு கூட்டம் போட்டு நடத்துகிறார். அப்புறம் கட்சி இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சியினுடைய அகில இந்திய உறுப்பினர்கள் அவங்களுக்கு கட்சிக்கு இந்த இதே மாதிரி பொதுக்குழு அது மாதிரி பிசிசின்னு சொல்லுவாங்க, ஏஐசிசின்னு சொல்லுவாங்க, அவங்க அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக அம்மா ஆதரிச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து வெளியே வந்து இப்போ சில பேர் போய் நீக்கியாச்சுன்னா நீக்கினவங்க வந்து சொல்கிற கருத்து என்ன, நாங்கள் தான் எங்கள் கட்சி சொல்லுவாங்க, போவாங்க வருவாங்க. அது ஒரு ஆள் 2 ஆள் போவாங்க. இவங்க ஒரு குரூப்பாக, அதாவது அம்மாவால் வந்து அதிமுகவில் வந்து சிலர் வந்து செயல்பாட்டு பிடிக்காமல் அவங்க யாருக்கெல்லாம் பதவி கொடுக்காமல் ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அந்த 10-15 வருஷமாக பதவி இல்லாதவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து இவங்க ஒரு கோஷம் போட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம குறைய சொல்ல, ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். இப்போ என்ன சொல்கிறோன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 122 எம்எல்ஏ அரசு வந்து எங்ககிட்ட இருக்குது, 38 எம்பி இருக்காங்க எங்கள் கூட, அப்புறம் மாவட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய செயலாளர் இருக்கக்கூடியவங்க 50 பேர் எங்கள் கூட தான் இருக்காங்க. கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக இருக்கிறவங்க, தலைமை கழக நிர்வாகிகள், அமைப்பு நிர்வாகிகள் அத்தனை பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே தனிப்பட்ட முறையா கேட்டேன். அதாவது நீங்க சொல்றீங்க தரப்பு வாதங்கள்லாம் சொல்றீங்க, நீங்க சொன்னதுலேருந்து தான் என்னுடைய இந்த கேள்வியை 2 கேள்வி வருது. முதல்ல திமுகவை பார்த்து சிரித்தது என்று சொல்லும் பொழுது சிரித்ததல்ல, அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பின்னாடி இருந்து ஆபத்து வந்தா வரணும், எங்கனாலும் உங்களுக்கு ஆபத்து வராது, 5 வருஷம் நீ கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நாங்க முழுமையாக ஒத்துழைக்கிறோம் ஆதரிக்கிறோம்னு சொன்னதுனாலதான் அதுக்கு இவர் வந்து அமைதியா உட்கார்ந்து அதை ஏத்துக்கிறதுனாலதான். அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருவேறு துருவங்களாக இந்த 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட இங்க வந்து பல தேர்தல்களை சந்திச்சிருக்குங்கிறதும், இது ரெண்டுக்குமான அந்த ஒரு மற்ற ஒரு அரசியல் நாகரிகங்கிற வார்த்தைக்கே வந்து இடமில்லாத ஒரு இடமா இருக்குங்கிறது தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அவர் மருத்துவமனையில இருந்தப்ப திமுக தரப்புல இருந்து வந்து இப்போது இருக்கக்கூடிய செயல் தலைவர் வந்து பார்த்தாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய தாயார் வந்து பார்த்தாரு, இன்னும் வி.கே. சசிகலா அவர்களை சந்தித்து பேசினார்லாம் சொல்லப்பட்டது. அப்போதெல்லாம் அமைதியா. அதே மாதிரி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவருமே போய் இங்க இருந்து பார்த்தது ஒரு தமிழக அரசியல்ல ஒரு சூழலே மாறி இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுதான் காரணம் என்று சொல்வது எப்படி? எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு அரசியல் காப்பாற்றப்பட்டு மனித நேயம் இருக்குது, மனித சமுதாயம் இருக்குது, ஒரு மனித பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பண்பாடை காக்காதவர்கள் வந்து மனிதனாகவே இருக்க முடியாது. அதனால் அந்த அடிப்படையில் அவங்களும் வந்து பார்த்தாங்க, நாங்களும் அது வேறு விஷயம். அரசியல் செயல்பாடு வேறு, மனித நேயத்தோடு செயல்படுறது வேறு, 2 இருக்குது. இப்போ நமக்கு இங்கேயே வந்து பேசுகிறோம், ஒரு கட்சியிலேருந்து வந்து பேசுகிறாங்க, அன்பாக தான் பேசுகிறோம், பழகிறோம். விவாதங்கள் வேறு,
வெளியே பழகிறது வேற. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் பதிவு செய்யும்போது இவர் எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்கணும், 135 எம்எல்ஏவோட நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், எனக்கு உங்கள் தயவு தேவையில்லை, நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்டை இப்போ நடத்துறதுக்கு எனக்கு தெரியும்ட்டு சொல்லியிருந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது. முத்துக்குமார், நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு பக்கம் அதிமுகவுடைய விதிகள் இப்ப நிக்குது, அது சட்ட ரீதியாக அவங்களுடைய பைலா சொல்லக்கூடிய சில விதிமுறைகள் இருக்கு. அடிப்படை தொண்டர் வந்து தேர்வு செய்யப்படணும். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நியமனம் தான், இது வந்து நிரந்தரமா இருக்க முடியாது, தற்காலிக லெவல்ல ஒரு நியமனமா செய்யப்பட்டது. ஆனால் அடிப்படை உறுப்பினரும் வாக்களித்து தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது அவங்க விதிகள்ல இருக்குங்கிறத பிரதானமா சொல்லப்படுகிற ஒன்று. இந்த பக்கம் என்னன்னா பெரும்பான்மை எங்களுக்கு தான் இருக்கிறது. இதுதான் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் வந்து நிரூபிச்சதும் அப்படிதான் தேர்தல் ஆணையத்துல. இப்ப இந்த இரண்டு விதிகளையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒன்னு சட்ட ரீதியாக, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை எங்களிடம் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இந்த முரணை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதிமுகவினுடைய இந்த பிளவுக்கு இது மிக மிக முக்கியமான காரணம். இந்த முரண் தான் இன்னைக்கு ரெட்டலை யாருக்குங்கிறதையே தீர்மானிக்க போகுது. இல்லை சட்ட விதிகள், அதிமுகவினுடைய பைலாங்கிறக்கூடிய அந்த சட்ட விதிகள் அப்படின்னு சொல்கிறப்போ, சட்ட விதிகளில் வந்து இவங்க சொல்லும்போது கூட சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதே தவறு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே மாறி இருக்கு. தேர்ந்தெடுக்கப்படலை, நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதா அப்படிங்கிறதான் அதிமுக பைலாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய முதன்மை தொண்டர்களால் பிரைமரி மெம்பர்ஸ் அதுக்கு ஒரு தனியான அர்த்தம் உண்டு. 1.5 கோடி பேரும் வாக்களிக்க போகிறதில்ல, மேலமைப்பு பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வாக்களித்து அதிமுக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த விதியை தவிர ஏனைய விதிகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது பொதுச் செயலாளருக்கு உண்டு. இந்த விதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பே இந்த விதியின் கீழ் தான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அந்த விதியை தவிர மற்ற எல்லாத்தையும் மாற்றி அமைக்கப்படலாம். அந்த விதி தான் இன்னைக்கு ஓபிஎஸ் அணிக்கும் சசிகலா அணிக்குமான அந்த இடைவெளியில் அதுதான் ஒரு தடைச்சுவராக அதுதான் இருக்குது. இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்போ, நியமனம்ங்கிற வார்த்தையே எங்களுடைய அதிமுக பைலாவில் கிடையாது. அதனால் அதிமுக சசிகலாவை நியமிக்கப்பட்டதே செல்லாது. அப்படிங்கிறப்போ அவருக்கு எப்படி இரட்டை இலை சின்னம், அவர் நியமித்த வேட்பாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் அவர் கையெழுத்திட்ட வேட்பாளர்லாம் எப்படி செல்லுபடியாகுங்கிறது ஓபிஎஸ் தரக்கூடிய கேள்வி. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 122 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் நாங்கள் வந்து ஓபிஎஸ் அணி பிரிந்த பிறகு கூட நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பை நிரூபிச்சிருக்கோம். அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். 37 எம்பிக்கள் எங்களுடைய ஆதரவு வந்து தெளிவாக இருக்கிறப்போ தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு சாதகமாக தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா எங்களுடைய ஆதரவு என்னதான் இருந்தாலும் யார் எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கிரைட்டீரியா. அதுதான் வந்து எங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆவணத்தை எடுத்து வைக்கிறாங்க. கட்சி நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பொதுச் செயலாளர், அதன் பிறகு பொருளாளர், அவைத்தலைவர் மற்றும் வரவர்கள். இந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட், அந்த செங்குத்து பிளவுன்னு சொல்லுவோம்ல, அது நடக்குது. ஏன்னா பொதுச் செயலாளராக இருந்தவர் மறந்துவிட்டார். அதன் பிறகு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் அவர் இப்பொழுது நியமிக்கப்பட்டதே செல்லாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ, பொருளாளரும் அவைத்தலைவரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கும்போது ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட். அதனால வந்து அது எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணும், இல்லைன்னா சின்னத்தை முடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் வந்து ஓபிஎஸ் தரப்புடைய நிலைப்பாடு. சின்னத்தை முடக்கணும்னு அவங்க வெளிப்படையாக சொல்லலை, அவங்களுக்கு வேணுங்கிறத தான் அவங்க கோர்றாங்க. ஆனால் கடந்த கால முன்னுதாரணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது இரு தரப்பிலும் அதிக அளவிலான ஆவணங்களை கொடுக்கும் பொழுது முடிவெடுக்கக்கூடிய கால அவகாசம் இல்லை அப்படிங்கிற சூழலில் சின்னத்தை யாருக்குமே கொடுக்காமல் முடக்கி வைப்பது தான் கடந்த கால உதாரணம். அந்த கடந்த கால உதாரணமே இப்பொழுதும் தொடரும். ஒருவேளை மாற்றினால் இதுதான் முன்னுதாரணம். மற்றொரு நிகழ்ச்சியில் வந்து காலையில் ஹண்டே பேசும்பொழுது அந்த 88 பிரச்சனையை சுட்டி காண்பிக்கும் போது அதில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆதரவையோ அல்ல அந்த பக்கமோ அந்த ஆதாரங்களை வந்து சரி பார்ப்பதற்கு வந்து தேர்தல் ஆணையம் கூடுதல் கவனம் செலுத்துச்சுன்னு. இப்போ அதற்கான கால இடைவேளையே இல்லை. இன்னொரு பக்கம் இன்றைக்குள்ள முடிவு சொல்லி ஆகணும், இன்னொரு பக்கம் தேர்தலில் இப்போ இந்த 2 பேருக்கு யாருக்காவது சின்னத்தை ஒதுக்கணும், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒன்று இருக்கிறது, நாளைக்குள்ள வேட்புமனு தாக்கலுடைய நிறைவு, இது எல்லாத்தையுமே மனதில் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்போது இது இந்த ஸ்க்ரூட்டினைஸ் பண்றது, கண்காணிக்கிறது அல்லது அதை வந்து சரி பார்க்கிறதுக்கான எப்படியான முடிவுகளா அதை எடுப்பாங்க? இதுக்கு வந்து கடந்த காலத்தையும் நீங்கள் ஹண்டே அவர்கள் சொன்ன இன்றைய நிகழ்காலத்தையும் ஹண்டே சொன்ன கடந்த காலத்தையும் ஒப்பீடு செஞ்சே பார்க்கலாம். ஏன்னா 87 எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அடுத்த நாளே இந்த அவங்களுக்குள்ள பிளவுகள் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் என் பக்கம் 90 என் பக்கம் 67 அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ரெண்டுத்தையும் கூட்டினா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை விட தாண்டி போகக்கூடிய நிலைமை இருந்துச்சு. இப்போ 87 இடையில் வந்து ஒரு 1.5 ஆண்டுகள் ஆளுநர் ஆட்சியே இங்கே இருந்துச்சு. ஸோ 87 திரும்ப தேர்தல் நடக்கிற வரைக்கும் ஒரு 2 ஆண்டுகள் இடைவெளி இருந்த போதும் கூட தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கி தான் வச்சாங்க.
ஸோ இன்னைக்கு ஏன்னா எல்லா தஸ்தாவேஜுகளையும் இந்த 2 தரப்பிலையும் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய அளவில் வந்து ஆவணங்களை தாக்கல் செய்த போதும் கூட 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு சின்னத்தை முடக்கித்தான் வைத்தது அன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம். அப்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் பெரிய சாஸ்திரி. அவர் வந்து ஒரு சின்னத்தை முடக்கி வச்சு 2 பேருக்கும் தனித்தனி சின்னங்கள் தான் கொடுத்தார். அந்த பொது தேர்தலுக்கே அதுதான் நிலைமைன்னா இன்னைக்கு இடைத்தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்தில் இடைத்தேர்தல் இருக்கும்பொழுது அந்த ஆவணங்கள்லாம் பரிசீலிக்கிறது ரொம்பவும் சிரமம், அதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்க்குறப்போ சின்னத்தை முடக்கி வைப்பாங்கன்னு நான் சொல்லலை, முடக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து நாம் பேசலாம். இந்த சிறப்பு நேரலையில் தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற இந்த சிறப்பு நேரலை தொடர்கிறது. நான் உங்ககிட்ட முதல் கேள்வியில் பிளவுன்னு சொல்லும் பொழுதே இங்கே பிளவே இல்லை அப்படின்னீங்க. வரலாற்று சில பார்வையோடு சேர்த்து முத்துக்குமார் அவர்கள் வந்து இது செங்குத்து பிளவு, நான் அது பிளவுன்னு சொன்னேன், அவர் செங்குத்து பிளவு அப்படிங்கிறதுக்கு உங்கள் பைலாவையே காரணமாக காமிக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்சி இப்போ சொல்கிறேன், நான் கட்சி இது பிளவே கிடையாது. ஒரு சிலரை நாங்கள் வெளியேற்றுறவங்க வந்து போய் தனியாக கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய அவங்க அதிமுகவில் பிளவு கிடையாது. பிளவுனா 50 மாவட்ட செயலாளர்கள் ஒரு 20-30 பேர் போயிருக்கணும், எம்எல்ஏவில் ஒரு 60 பேர் போயிருக்கணும், எம்பியில் ஒரு 30 பேர், அதுதான் 2ஆக பிரிஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து பிளவே அல்ல. ஒரு சிலர் வந்து அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எந்த பதவி இல்லாதவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போது பேசிட்டு இருக்காங்க. அதனால கட்சியில வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் யாராவது தவறா டிடிவி தினகரன் யாரையோ இல்ல இவங்க எல்லாரும் பதவி கொடுக்காம ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். டிடிவி தினகரன் ஒன்றும் சொல்லல, அவங்க வந்து அது குடும்ப பிரச்சனை, அது வந்து அம்மாவோட தான் ஒரு 25-30 வருஷமா இருந்தாரு. 1984 அவங்க அரசியலுக்கு வரும்போது இருந்து இந்த குடும்பம் அவங்களோட தான் இருந்தது, அவங்களோட தான் இருந்து அவங்களுக்காக வாழ்ந்தவங்க. அதனால இவங்க மாதிரி பதவிக்காக வந்தவங்க கிடையாது, அவங்க பதவிக்காக வரல. இன்னைக்கு சந்தர்ப்பம் சொல்ல நாங்கள் தான் இப்போ சொல்கிறோம், நாங்கள் வந்து சசிகலா அம்மா வந்து எங்கள் பொதுச் செயலாளர் வரணும்னு அவங்க ஒரு இடத்துலையும் கேட்கல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள நாங்கள் தான் கட்சிக்காரர் எல்லோரும் வீட்டுக்கு போய் அம்மா நீங்கள் பொதுச் செயலாளர் வரணும், இந்த கட்சியை காப்பாற்றணும், வேறு யாராலையும் முடியாது, வாங்கன்னு கூப்பிட்டதே சின்னமாக கூப்பிட்டு நாங்கள் தான். அதே மாதிரி இப்போவும் டிடிவி தினகரன் வந்து அவர் சும்மா இருந்தவர் வீட்டில் நீங்கள் அம்மா இல்லை நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னால் அப்புறம் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, சரி அவரையே நடத்த சொல்லுவோம். நாங்கள் விரும்பி கட்சிக்காரர்களுடைய விருப்பத்தின் மேலே தான் அவங்க வந்திருக்காங்க ஒழிய பூத்தில் யாரும் கொண்டு வந்து. அதனால் இப்போ 2வது ஒன்று இவங்க அண்ணன் சொல்லும்போது சொன்னார், பைலா வந்து கட்சியுடைய பைலா நான் முழுமையாக 2 தடவை 3 தடவை படிச்சிருக்கேன், தமிழில் புக்கே இருக்குது, நான் வேணாலும் கொடுக்குறேன், அண்ணனும் படிக்கட்டும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் அவர் தவறுந்துட்டாலோ அவங்க இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கட்சியினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க வந்து கூட்டம் போட்டு ஒரு மனதாக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களை பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொள்ளலாம், அடுத்த தேர்தல் வருகின்ற வரை அவங்க கட்சியை நடத்தலாம்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு பொதுச் செயலாளருக்கு உரிமை எல்லாமே அந்த பொதுச் செயலாளருக்கு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். பொதுச் செயலாளராக அவங்கள தேர்ந்தெடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி 60 நாள் கழிச்சு தான் இவங்க வந்து தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னா தேர்ந்தெடுத்து அன்னைக்கு இவங்க வந்து அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கணும், நாங்கள் தேர்ந்தெடுத்து இவங்க வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து தப்பு செல்லாதுன்னு சொல்லி சேம் டேவே தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அதை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு நிரூபிங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன கட்சின்றுவாங்க. இப்போ அப்படி இல்லை, 60-65 நாள் கழித்து எம்எல்ஏ இருந்து எல்லாம் இவர் வந்து முதலமைச்சராக இருந்து பதவி அனுபவிச்சுட்டு பதவி இல்லைங்கிற ஒரு காரணத்தினால வந்து இன்றைக்கி எதிர்க்கிறதுல வந்து இவர் தான் முதல் கையெழுத்து போட்டுக்கிறது அவைத்தலைவர் மதுசூதனன் தான் போட்டிருக்காரு. 2வது கையெழுத்து முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அன்னைக்கு போட்டார், அதுக்கப்புறம் தான் எல்லா நிர்வாகிகளும் போட்டிருக்கிறோம். அதனால் இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு எலெக்ஷனில் செலெக்ஷன் ஆகிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் பிடிக்கலன்னா அடுத்த தேர்தலில் இவர் கோட்டு போனால் வேற ஆளை மாற்ற முடியும் இல்லையா, நீ வந்து நான் உனக்கு கோட்டு போட்டையா, நீ ராஜினாமா பண்ணிட்டு போனால் யார் போவா, அந்த மாதிரி தான் இது. அதனால் வந்து கட்சி பெரும்பான்மையாக பெரும் மெஜாரிட்டியாக இருக்கிறதே வந்து இங்கே தான் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், எங்களுக்கு தான் ரெட்டலை, நாங்கள் தான் கட்சி. ராஜினாமா பண்ணிட்டு போனா யார் போவா அப்படின்னு மக்களுக்கு அப்படி சொல்றதுக்கான இடமே நம்ம சட்டத்தில் அது மாதிரி தான் இவங்களுக்கு என்ன இடம் இருக்குது, இவங்களுக்கு என்ன இடம் இருக்குன்னு கேட்குறேன். இவங்களே கையெழுத்து போட்டு இவங்களே சொல்லிட்டு சார் வாதத்துக்கு எப்படி வேணால் பேசிக்கலாமா. நான் சொல்கிறது இவங்க கையெழுத்து போட்டு இவங்களே தேர்ந்தெடுத்து இவங்களே கொடுத்துட்டு 60 நாள் வரைக்கும் என்ன கண்ணை கட்டிட்டு தூங்கிட்டு இருந்தாங்களா? அவர் வந்து 60 நாளுக்கு அப்புறம் சொல்றது தான் இப்ப பிரச்சனை. அன்றைக்கே சொல்லி இருந்தாலும் இந்த பிரச்சனை வரதா. அது அன்னைக்கு சொல்லியிருந்தா நாங்கள் என்ன செய்வோம், சரி இவருக்கு வந்து எதிர்த்து போகிறாங்க, அதை வந்து அது 2 கட்சியில் வந்து இவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க பிரிஞ்சு போகல,
இவங்க பதவி இல்லைன்னு சொல்லி இவர் போய் ட்ராமா போட்டார். சினிமா என்ன செஞ்சாங்க, பொதுச் செயலாளர் வந்து 21 பேரை கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கட்சியில உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் வந்து பேச முடியாது. அப்பாற்பட்டு இன்னொரு ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் வந்து பேரை கூட உச்சரிக்க மறுக்கிற இன்றைக்கு அதாவது வந்து வி.கே. சசிகலா அவர்களால் நீக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் ஒவ்வொரு முறையும் வந்து முதலமைச்சராக வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கை காண்பிக்கப்பட்டவர். அதனால அந்த இடத்தையும் நாம இந்த நேரத்தில் அவரை நம்பிக்கையானவர்னு சொல்லி அவரை கொண்டு வந்து கட்சியில கை காட்டினவரே மரியாதைக்குரிய இன்னைக்கு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தான். இவரை கூட்டிட்டு வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கிறவர். அவர் தேர்தலுக்கு ஒரு வேலை செஞ்சதுனால சரி நம்பிக்கையானாலும் நல்லா விசுவாசமா இருப்பாருமா, இவரையே நம்ம போடலான்னு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தாரு. முதலமைச்சராக போடுறதுக்கும் அம்மா கிட்ட வந்து அவங்க தான் வந்து இவர் நம்பி விசுவாசமா இருப்பார், நமக்கு வந்து மற்றவங்க மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன 2 பிரிவாக அப்போ பிரிஞ்சு சண்டை போட்டதுனால அந்த மாதிரிலாம் போகாமல் இவர் ஒழுக்கமாக இருப்பார்னு நினச்சாங்க. ஆனால் இப்படி ஒரு துரோகம் பண்ணக்கூடியவராக இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஒரு மனிதன் வந்து பதவி அனுபவிக்கும் போது கையை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு சேர் உட்காரும் போது ஒரு கொனையில் உட்காருவார். தாராளமாக ஒன்றும் நான் அதோட எனக்கு ஒன்றும் பயமே இல்லை. நான் இருக்கிற உண்மைதான் சொல்லுவேன். சேர்ல நேராக உட்காரு. இப்போ நம்ம உட்காந்து இந்த மாதிரி உட்கார மாட்டார், கொனையில் உட்காருவார். அப்படி ஒரு விசுவாசம் இருக்கிற மாதிரி காட்டினார். இவரும் பிரிஞ்சு வந்து அன்றைக்கி என்ன சொன்னார், என்னை வந்து அரசியலில் கூட்டிகிட்டு வந்து அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினதே டிடிவி தினகரன் தான் இதே ஓ பன்னீர்செல்வம் தான் சொன்னார் இல்லையா உங்களுக்கு சொன்னார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விசுவாசம் நம்பிக்கைங்கிறதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தேவை. அது இல்லாத பட்சம் வரும்போது என்ன இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க 1/4 நூற்றாண்டு இந்த ரெட்டலைக்கு. 1/4 நூற்றாண்டு இல்லை, 1973 முதல் திண்டுக்கல்ல ரெட்டலை சின்னம் 50 ஆண்டுகள் ஆக போகுது. அதாவது தொடர்ந்து ரெட்டலை தான் இருக்கு. அந்த இடையில வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் தான் இந்த பிரச்சனை பிரிவு வந்தது ஒழிய தொடர்ந்து அதுக்கப்புறம் ரெட்டலை தான் இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இன்றைக்கி வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி நல்லா தான் இருக்குது. கட்சியில் நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எல்லா தொண்டரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும் அம்மாவுக்கு விரோதம் செய்தவர்களோட துரோகிகளோட உறவாடுகிறாங்களேன்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கலாம். அதனால நான் என்ன சொன்னேன், எங்களுக்கு வந்து மூன்றாவதாக இப்பொழுது வந்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை தொடங்கி இருக்கிற தீபா நேற்று கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை தான் வந்து ஆர்கே நகர் மக்கள் முழுவதுமாக ஏற்றிருக்கிறார்கள் அம்மாவுடைய வாரிசாக. இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று அந்த வெற்றியின் மூலமாக மக்களின் ஆதரவோடு நான் அந்த சின்னத்தை கைப்பற்றுவேன்னு சொல்றாரு. எல்லாருமே சொல்றதாமா, தேர்தல் நிற்கிறோம், நானும் தேர்தல் நின்று வந்த எம்பிக்குன்னு இருக்கேன், எம்எல்ஏ தேர்தல் நிற்கும்போது என்ன சொல்லுவோம், எல்லாருமே அந்தந்த கட்சி வேட்பாளர் நிற்கும்போது நான் தான் 50,000 ஓட்டில் ஜெயிப்பேன், நான் தான் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்களோ அது அப்போ தேர்தல் முடிஞ்சான்னு தெரியும். எங்கேயும் போக போகிறதில்ல. இதே ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடக்குது, 15ஆம் தேதி ரிசல்ட் வருது. இதே டிவியில் விவாதம் பண்ணத்தான் போகிறோம். அப்போ யார் வெற்றி பெறுகிறார்கள், எந்த வேட்பாளருக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்களோ அன்றைக்கி தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, பயம் இல்லை, நாங்கள் ஜெயிப்போம். ஒரு சின்னம் ஒரு கட்சியுடைய சின்னமாக தாண்டி அது ஒரு கட்சியுடைய உரிமை, அந்த கட்சியுடைய அடையாளம் அங்கம்ங்கிறத தாண்டி அது மக்களிடம் செல்வாக்கு செலுத்தக்கூடியதா மாறுறது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உணர்வு பூர்வமாக பார்க்கறது. அதாவது கையில் வந்து பச்சை குத்திக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதுலேயே வந்து அவங்களுடைய அணிகலன்களாக உடைகளாக மாற்றிக்கொள்கிற வரைக்கும் அந்த அங்கமாக மாறுற ஒரு உணர்வு இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தல் அரசியலில் மிகவும் மிக மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக திராவிட இயக்கங்களையும் சரி தேசிய இயக்கங்களும் சரி அந்த சின்னம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற சட்டமன்றங்கள்லேயே சின்னம், இந்த சின்னத்தில் ஜெயிப்பது, இந்த சின்னத்தில் நின்று தோற்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா வந்து அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளுக்கு கூட தன்னுடைய சின்னத்தை வழங்கி அவரையே வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற செய்து தன்னுடைய அணியில் வைத்துக் கொள்வதுங்கிறது முக்கியமான காரணம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும்போது அவர் அந்த கட்சியுடன் பிணைக்கப்பட்டு விடுவார். அவர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. சுயேட்சை உறுப்பினராகவோ அல்லது வேறு கட்சி உறுப்பினர் அப்படின்னு அவரோட சுதந்திரமாக செயல்பட முடியாது. தங்களுக்குள்ளேயே இருப்பதற்கு அந்த சின்னம் அப்படிங்கிறது ஒரு பாண்டு, ஒரு பைண்டிங் புள்ளியாக அது வந்து இருக்குது. அதனால் சின்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சின்னம் தான் கட்சி கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களை அந்த அந்த என்னதான் இருந்தாலும் வாக்கு வங்கி, அதாவது இதில்
வாக்குப்பதிவு எந்திரத்துக்குள்ளே வர்றப்போ அல்லது பெட்டிக்குள்ளே நெருங்குறப்போ அதுதான் வந்து பேசும். மற்ற எல்லா விஷயங்களையும் விட சின்னம், அதாவது என்ன 1008 திட்டுவாங்க, ஆனால் அங்கே போனோடனே உதயசூரியனுக்கோ இரட்டை இலை சின்னத்துக்கோ ஓட்டு போட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல வந்து சின்னம்ங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதுதான் சின்னம் வந்து தங்களை கையை விட்டு போயிடக்கூடாதோங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக இன்றைக்கி டெல்லியை நோக்கி படையெடுப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா மக்களோடு உணர்வுகளோடு நேரடியாக தொடர்புடையது சின்னம். சின்ன பிரச்சனை அல்லாது. நாம் தொடர்ந்து பேசலாம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் வி.கே. சசிகலா அணிக்கா அல்லது ஓபிஎஸ் அணிக்கா என்ற குழப்பம் நீடித்து வரும் நிலையில் ஒரு கட்சி இரண்டாக உடைந்தால் அதன் சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். ஒரு கட்சி இரண்டாக உடையும் போது 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு மற்றும் வழங்கல் சட்ட உத்தரவுப்படி கட்சியின் சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். சின்னத்திற்கு உரிமை கோரும் பிரிவினருக்கு கட்சியின் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆதரவு எப்படி உள்ளது என்பது குறித்து பரிசீலிக்கப்படும். கட்சியின் விதிகள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பட்டியல் ஆய்வு செய்யப்படும். கட்சியின் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் எந்த தரப்பினருக்கும் ஆதரவு என ஆய்வு செய்யப்படும். எம்பி, எம்எல்ஏக்கள் ஆதரவு வாக்குமூல பதிவுகளாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த பிரிவினருக்கு ஆதரவு அதிகமாக உள்ளதோ அவர்களுக்கே சின்னம் சொந்தம் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். மற்றொரு பிரிவினர் தனி கட்சியாக பதிவு செய்து கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும். இரு பிரிவினருக்கும் சம ஆதரவு இருந்து இழுபறி ஏற்பட்டால் கட்சி சின்னம் முடக்கப்படும். தேர்தல் காலங்களில் சின்னம் முடக்கப்பட்டு இரு பிரிவினரும் தற்காலிக சின்னங்களுடன் போட்டியிட தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும். தற்போது நம்முடன் ஓபிஎஸ் ஆதரவு அணியிலிருந்து ஜவஹர் அலி இணைந்திருக்கிறார். வணக்கம். அதாவது ஓர் அணியாக இருந்த நீங்கள் இப்பொழுது இரண்டாக பிளவுன்னு சொல்ற வார்த்தையை கோவை செல்வராஜ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க இப்படியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்களா முதல்ல? இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஏன்னா அம்மாவனுடைய எண்ணமும் கொள்கையும் என்னன்னா, குடும்பத்தில் இருப்பவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதுதான் அம்மாவனுடைய எண்ணமும் கொள்கையாகவே இருந்தது. ஆனால் அந்த நிலைகளுக்கெல்லாம் மாறி இன்றைக்கு சசிகலா அம்மையார் அவர்களுடைய குடும்பம் அந்த கட்சியை ஆக்கிரமித்து இருப்பதனால தான் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதிலும் அன்றைய காலகட்டத்தில் அவர்களை தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தது கூட அன்றைய காலகட்டத்தில் குடும்பம் அந்த அளவுக்கு ஒன்றவில்லை. அந்த சமயத்தில் அந்த கட்சியும் ஆட்சியும் ஒரு சரியான பணியில் போகணும், மக்கள் நல பணி ஆற்றணும் என்ற அந்த எண்ணத்தில் தான் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அது முறைப்படியான பொதுச் செயலாளர் தேர்வு அல்ல. ஏனென்றால் பைலாவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது பொதுக்குழுவால் எப்படிப்பட்ட எந்த விதமான கொள்கை முடிவையும் விதிகளையும் மாற்றலாம். ஆனால் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய பைலா. எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2007 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை மாற்றி உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் முறைப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடணும். 15 நாட்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தது தான்
ஒரு பொதுக்குழுவை கூட்டி அது முறைப்படி வந்து தேர்தல் பொதுச் செயலாளர் தேர்தல் என்று அறிவிக்கணும். ஆனா இவர்கள் செய்தது அந்த மாதிரி எந்த விதமான முறையும் கண்டுபிடிக்கல. நீங்க அன்றைக்கே ஏன் சொல்லவில்லை? அன்றைக்கே சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி இருக்கலாமே. அதற்கு பிறகு ஒரு 60 நாள் வந்து முதலமைச்சர் பொறுப்புலையும் இதே வந்து பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி அவருடைய ஆணையின்படி தான் செய்கிறேன் என்று தானே பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவரும் தான் சொன்னாரு, சசிகலா அம்மையார் தான் சொன்னாங்க, ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் இந்த 2 மாசமா அண்ணன் ஓபிஎஸ் கொடுத்துக்கிட்டு வராருன்னு தான் சொன்னாங்க. அவரும் சொன்ன, அதையும் மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் தான் தற்காலிக பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க ஒழிய அது அவர் நிரந்தர பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கல. இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னொன்னு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்ல நியமிக்கப்பட்டார். ரெண்டாவது வந்து என்னன்னா, ஒரு பொதுச் செயலாளர் சட்ட விதி அதில் இருக்கிறது வந்து 5 வருஷம் எந்த விதமான இடைநிற்றலும் இல்லாமல் பூர்த்தி செய்திருக்கணும். அதாவது எந்த இடைநிற்றல் பண்ணாங்களோ அன்றைய காலகட்டத்தில் இருந்து தான் அந்த உறுப்பினருடைய சேர்க்கை இது வந்து ஆரம்பமாகும் என்று அந்த பைலாலே இருக்கு. நானும் பார்த்துருக்கேன். இவங்க கேட்டப்போ வந்து நியமிக்கப்பட்டார் அப்படிங்க கேட்டப்போ நீங்க நியமிக்கப்பட்டார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இவங்க வந்து தேர்தலில் போட்டியிடலையே. தேர்தலில் போட்டிக்கிறதுக்கு தான் 5 ஆண்டு இடைநிற்றல்ங்கிறது நீங்க சொன்ன வாதம். நீங்களே சொன்னீங்க நியமிக்கப்பட்டார்னு. நியமிக்கப்பட்டாருங்கிறப்போ எதுக்கு அந்த 5 ஆண்டு இடைநிற்றலை பத்தி நீங்க சொல்லணும்? அதாவது அதுதான் நியமிக்கப்பட்டது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. அந்த தற்காலிகமான ஏற்பாடின்படி நியமிக்கப்பட்டார். அவளையா பொதுவா வந்து புரட்சித் தலைவர் அம்மா கூட வந்து தற்காலிகமாக பொதுச் செயலாளர் இருந்திருக்காங்க. ஆனால் 1 மாதத்துல அதை முறைப்படி தேர்தல் நடத்தி ஆகணும். 1 மாதத்தில் வந்து பைலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த 5 வருஷத்துக்கு பிறகு மட்டுமில்லாத ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் பொழுது, ஒரு பொதுச் செயலாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது அந்த கட்சியினுடைய முழு பொறுப்பை ஏற்கக்கூடிய தகுதி யாருக்குன்னா அது பொருளாளருக்கும் அவைத்தலைவருக்கும் மட்டும்தான்ங்கிறது பைலா சொல்லியிருக்கு. அந்த பைலா இன்னொன்று சொல்லியிருக்கு, பைலா படி அவர்கள் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், இவர்கள் வந்து நியமிக்கப்படுபவர்கள் இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் பொருளாளரும் அவைத்தலைவரும். ஆக இந்த எந்த முறைகளையும் பின்பற்றவே இல்லை. இவர்களை என்ன ஒரே நாளில் கொண்டு போய் அவர்களிடம் வந்து இந்த அறிவிப்பு சொல்லாமையே கையெழுத்து வாங்கினாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அன்றைய காலகட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டார்னா அது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இரண்டாவது, இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ என்னன்னா, எங்ககிட்ட 122 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 38 எம்பிக்கள் இருக்காங்கிறது வந்து இது வாதத்துக்கு வேண்டாம் சொல்லலாம் தவிர அது வந்து உண்மையாயிடுது. ஏன்னா எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அதாவது கட்சியை நடத்துபவர்கள் அல்ல, அவர்கள் வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு தான் அவர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆட்சி செய்வதற்கு தான். கட்சிக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனால் கட்சியை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் அல்ல. கட்சியை நடத்தக்கூடியவர்கள் யாருன்னா பொதுச் செயலாளர் இல்லாத சமயத்தில் அவைத்தலைவர் பொருளாளருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்று பைலா சொல்லி இருக்கிறது. இவ்வளவு நேரம் வந்து அவர் சொன்னதற்கான பதில நீங்க முன் வச்சீங்க. கட்சியை நடத்துவது அப்படிங்கிறது யாருடைய பிரதிநிதியா அவங்க அங்க போய் மக்களை சந்திக்கிறாங்கிற கேள்வி வருதுல. எந்த கட்சி தலைமைக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க? அப்படி இல்லைன்னா சுயேட்சைன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, மக்கள் நலன் ஆற்றுறதுதான் அவங்களுடைய இது அப்படின்னா. பாத்தீங்கன்னா அதாவது தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அதுதான் முக்கியமான கேள்விக்குறி. அதாவது 1.5 கோடி தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. இப்போ 1900 பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்காங்க, 122 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் எப்படி இவர்களுக்கு சப்போர்ட் செய்தார்கள், எப்படி அவர்கள் கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டு அவர்கள் கொண்டு வரப்பட்டு ஓட்டு போட்டார்கள், இதெல்லாம் கேள்விக்குறி இருக்குது. மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கும் பொழுதுதான் உண்மையான நிலவரம் தெரியும். இதையெல்லாம் மீறி அந்த 122 எம்எல்ஏக்கள் எங்கள் சப்போர்ட் பண்ண எந்த மாதிரி காலகட்டத்தில் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க? அவர்களை அடைத்து வைத்தீர்கள். அதாவது தேர்தல் விதிகளுக்கு மாறாக ஒரு வாக்காளர்களை அழைத்து வரக்கூடாது என்ற விதிகளுக்கு மாறாக 4-5 எம்எல்ஏக்களே ஒரு அமைச்சர்கள் அழைத்து வந்து ஓட்டு போட வச்சாங்க. ஓட்டு போடனா நிக்க வச்சாங்க.
அதாவது நீங்க சொல்ற அதே அசாதாரண சூழல்ல இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அசாதாரண சூழல்ல தான் அந்த நியமனத்துக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மதுசூதனன் அவர்களும் எல்லோருமே இப்ப உங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கறத சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க பிளவாகி போகும் பொழுது அதே அசாதாரண சூழ்நிலையில இந்த 122 எம்எல்ஏக்களும் சொல்லலாம் இல்லையா, அவங்களும் அந்த வாதத்தை சொல்லலாம் இல்லையா? அதாவது அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அசாதாரண சூழ்நிலை யாரோ தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுவதும் வந்து இந்த தலைமைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார்கள். தொடர்ந்து பேசலாம் நாம அது குறித்து. 2 செய்தி மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன் தோழர் ஜவஹர் அலி சொன்னதுக்கு. முதல்ல வந்து கட்சியினுடைய அதாவது பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு சூழலில் அவர் குறிப்பிட்ட அந்த அசாதாரண சூழலில் என்ன செய்யணுங்கிறத வந்து அதிமுக பைலாவே தெளிவாக சொல்லியிருக்கு. என்னன்னா முந்தைய பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிர்வாக குழு அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர அவைத்தலைவரும் பொருளாளரும் மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்தணும்னு சொல்லலை. அதுவும் மிகவும் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாருங்கிறத வந்து கேள்வி அவர் தொடுக்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனை தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்ட பிறகு தொண்டர்கள் ஆதரவு யாருக்குங்கிறது மிக பிரச்சனை அல்ல. கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறாருங்கிறது தான் வந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு, அதிகாரப்பூர்வ அதிமுக யார் அப்படிங்கிறத முடிவு செய்யுமே தவிர தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கிறது இங்கே முக்கியமான விஷயம் கிடையாது. தவிரவும் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அளவிடும் இன்றைய தேதியில் கிடையாது. தேர்தல் வந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஒரே ஒரு விஷயம் அண்ணன் சொன்னதுக்காண்டி சொல்றேன். இரட்டை இலை சின்னத்துக்கும் பொதுச் செயலாளருக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பொதுச் செயலாளர் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டாதான் அந்த இரட்டை இலை சின்னமே கிடைக்கும். வேற யாரும் போடவும் முடியாது, அதுக்கு அதிகாரமும் இல்லை. ஆனா 2 பேர் முதல்ல வந்து அந்த அமைப்பு ரீதியாக அவன் சொன்னார், அதாவது உறுப்பினர்கள், அதாவது நிர்வாக குழு உறுப்பினர்கள் சொன்னார். முதல்ல வந்து 3 பேர் தான், அதாவது வந்து பொருளாளர், அவைத்தலைவர், அதாவது வந்து தலைமை நிலைய செயலாளர், 3 பேர் மட்டும்தான் அந்த கட்சியில பொதுச் செயலாளருக்கு அடுத்து முக்கிய பொறுப்பை வகிப்பவர்கள். அதுதான் பைலா. அதன் பிறகுதான் நிர்வாக குழு. ஆகவே இந்த 3 பேரில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பது முக்கியம் பார்க்கணும். 3 பேர் வந்து அந்த சட்டப்படி அந்த 3 பேர் பெருசா இல்ல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்பது பெருசாங்கிறத இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு சேவை செய்வது அப்படியெல்லாம் வந்து பார்த்தா இருங்க தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய கருத்தையும் நாம கேட்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று இல்லையா? அவர் சொன்னார் இல்லையா, முழுமையாக கேட்டோம். நான் சொல்றது பொறுமையாக ஒரு முழுமையாக கேட்டு அவர் பதில் சொல்லிட்டோம். அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க 5 வருஷமாக கட்சியில் உறுப்பினர் இல்லைங்கிறது தெரியாதா? தெரிஞ்சுதானே செஞ்சார். இவர் தானே முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. அவைத்தலைவரும் தானே முதல் கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க. இவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அம்மா வந்து பொதுக்குழு கூட்டினாங்களா? பொதுக்குழு கூட்டினது யார்? அவைத்தலைவர் தான் கூட்டினார். பொருளாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தான் கூட இருந்து செஞ்சார். இவர் தான் முன்மொழிஞ்சாராங்க. அவனு தாட்காலிக பொதுச் செயலாளர் அந்த இடத்துல எங்கேயுமே எழுதலை, கையெழுத்து போடல. இவங்க வேணால் வாயில் சொல்லிட்டு இருக்கலாம். என்ன சொன்னாங்க? பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் இயக்கத்திற்கு அனைத்து இந்த அதிமுகவுக்கு பொதுச் செயலாளரை ஒருமனதாக இந்த பொதுக்குழு மூலமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் தான் நானும் தான் கையெழுத்து போட்டதில்லை. அந்த இதில் தான் கீழே எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். கையெழுத்து போட்டு கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்துருக்கோம். கொடுத்தா 65 நாள் 70 நாள் கழிச்சு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னா 1 மாதத்தில் தேர்தல் வைக்கணும்னார். 1 மாதத்தில் தேர்தல் ஏன் வைக்கல? அவைத்தலைவர் எங்கே இருந்தார்? அப்போ இந்த அம்மா கூட தான் ஏன் தேர்தல் வைக்கல? சும்மா அதாவது பேசுறது என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்த அதிமுக அவர் சொன்னார், எம்எல்ஏகளுக்கு வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்தோ, ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருந்தோ, அல்லது அவனுக்கு வந்து ஒன்றிய செயலாளராக இருந்தோ, நகர செயலாளராக இருந்தோ 20 வருஷம் 25 வருஷம் வேலை செஞ்சாதான் கட்சியில் சீட்டு கொடுப்பாங்க. யாரோ ஒரு பொதுமக்களாக இருக்கிறவங்க கூட்டு வந்து இந்த கட்சியில் சீட்டை கொடுத்துருக்க வச்சுட்டு அவர் சொல்கிறத கேளுன்னு எந்த ஊர்லையும் சொல்ல மாட்டாங்க. அதனால யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு கொடுக்கலாம். நான் சொல்றது கட்சியில் இப்போ கொடுத்துருக்காங்களா, மனசாட்சிப்படி சொல்லுங்க. இப்போ இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் அதிமுகவில் வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து 10-20 வருஷம் வேலை செஞ்சு வந்திருக்கிறவங்களா இல்லை இல்லாதவங்களான்னு சொல்லுங்க. நான் கேட்குறேன். அதாவது 2வது ஒன்று, கட்சியில் வந்து அவர் சொன்னார் தொண்டர்கள் பூரா எங்கள் கூட இருக்காங்கன்னாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தான் பொதுக்குழு உறுப்பினருங்கிறதே வந்து நகர செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் பேரூர் கழக செயலாளரும் தான். அத்தனை பேரும் தான் 1912 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் 2 ஆள் தனித்தனியாக நாங்கள் வந்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அடித்து போட்டு கொடுத்துருக்கோம்.
அதனால் இது வந்து முறையாக கட்சியில் எந்த ஏமாற்றம் கிடையாது. கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் 1.5 கோடி பேரில் உங்கள் கூட ஒரு 10,000 பேர் இருக்கலாம், பாக்கி அத்தனை பேருமே இன்றைக்கி எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? நீங்கள் அம்மாவோட துரோகிகளோட கைகோத்துட்டு போனது தான் காரணம், அவளோட கள்ள உறவு கொண்டது தான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அன்னைக்கு ஒழுக்கமாக அசம்பிளியில் வந்து நாங்கள் 135 பேர் இருக்கோம், இந்த அரசாங்கம் எனக்கு நடத்த தெரியும்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கட்சியை காட்டி கொடுத்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து இத்தனை பிரச்சனை வந்தது காரணம். அதை அவங்க ஏற்றுட்டா போதும். அதனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா, தேர்தல் ஆணையம் சொல்ல போகுது, சொல்லட்டும். அதில் வந்து என்ன தீர்ப்புன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கட்சி எங்ககிட்ட தான் இருக்குது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களால் வைக்கப்படுகிற கோரிக்கை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்காது. அதுக்கப்புறம் பார்ப்போம். கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அடிப்பட்ட தொண்டர்களே கூட இருக்காங்க. அம்மா வந்து அம்மாவுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம்னு போட்டோம், தமிழ்நாடு பூரா 2600 பொதுக்கூட்டம் போட்டோம். எல்லா இடத்துலையும் எல்லாம் நானும் 5 மீட்டிங் போய் பேசிட்டு வந்தோம். எல்லா ஊர்லயும் பொதுக்கூட்டம் போட்டோம். எந்த ஊர்ல தொண்டர் எல்லாம் இருக்காங்க? நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு 200 ரூபாய் கொடுத்தா ஒன்னாவரத்துல வந்து உட்கார்றதுக்கு 1000 பேர் இருக்கா? கண்டிப்பா இருங்க, தொடர்ந்து நாம் பேசலாம். டெல்லியில் இருதரப்பு வாதங்களும் காலையிலிருந்து தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தி அவர்கள் தொடர்ந்து வந்து 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வாதம் தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது இந்த சிறப்பு நேரலையில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற சிறப்பு நேரலை மீண்டும் தொடர்கிறது. நீங்க வந்து பல்வேறு நியாயங்களை உங்க பக்கம் உள்ளதை சொன்னீங்க. இதற்கு இடையில் அதாவது அவங்க சட்டமன்றத்தில் நிரூபிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து நீங்க வந்து உங்கள் தரப்பிலிருந்து வந்து முன்னாள் கல்வி அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் பேசும்போது மிக முக்கியமா நாங்க வந்து விரைவில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசினார். இது வந்து என்ன மாதிரியான சமிங்கையா எடுத்துக்கிறது? நீங்க இன்னொரு தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கிறதா? இன்னொரு பக்கம் இங்க எப்படி பேசிட்டு இல்ல எப்படி எடுத்துக்கொள்வது? உண்மை என்னன்னா, அதிமுக ஒன்றா சேரணுங்கிறது எல்லாருடைய எண்ணமாக இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணமும், அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த அத்தனை பேருடைய எண்ணமாக இருக்குது. இந்த நிலை மாற்றம் வரும் பொழுது, அம்மையார் சசிகலா அம்மையார் குடும்பத்தார் இந்த கட்சியை விட்டு விலகி போகும் பொழுது கண்டிப்பாக அதிமுக ஒன்றாக இணையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ நான் கேட்கக்கூடியது வந்து, அதாவது வந்து அண்ணன் ஒரு சொன்னார், பொதுக்குழுவை கூட்டியது யார், இவங்க தானே கூட்டுனாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஏன்னா அதாவது முழுமையாக ஆளுமை செலுத்தக்கூடிய அந்தஸ்தில் அம்மையார் சசிகலா அம்மையார் இருந்தாங்க. ஒரு முதலமைச்சரே அம்மா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது சந்திக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த நிலையில் தான் அவர்கள் சொல்வதே அவரை வீட்டுக்கு அழைத்து அவரை நிர்பந்தப்படுத்தி மிரட்டி. முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் தான். அதாவது அதான் சொல்றேன், முதலமைச்சர் ஜெயலலிதா பிறகுதான் வந்து முதலமைச்சர் மரணத்திற்கு பிறகுதான். இல்ல ஒரு முதலமைச்சர் பொறுப்பை வகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கூட வந்து அவரை போய் சந்திக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முதலமைச்சரை அழைத்து அவரை வீட்டில் உட்கார வச்சு மிரட்டி நிர்பந்தப்படுத்தி ராஜினாமா கடிதத்தை வாங்கக்கூடிய வல்லமையும் திறமையும் அதிகாரம் அத்தனையும் ஒழுங்கை பெற்றவர்கள் அந்த குடும்பத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொதுக்குழு வந்து கூட்டுறது, ஏன் கூட்டுனாங்க, கொண்டாங்க, ஏன் உங்க கையெழுத்து போட்டாங்க, எல்லாமே வந்து இது இல்லை. ஆனா நான் ஒன்னே ஒன்று இப்ப சொல்றேன். அதாவது ஒரு 10 வருடம் வந்து இவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. அம்மையார் சசிகலா அம்மையார் 4 வருஷம் சிறைச்சாலை, 6 வருடம் போட்டி. அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு பி ஃபார்ம்ங்கிறது வந்து பொதுச் செயலாளர் மட்டுமே போடக்கூடியது. அப்படி இருப்பவர் இன்னொரு வேட்பாளருக்கு கையெழுத்து போடுவதற்கு இவர்களுக்கு எந்த அடிப்படையிலான அது சட்ட ரீதியான அதிகாரம் இருக்குது இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த ரீதியிலான அதிகாரம் இவர்களுக்கு வரும்? 2வது, துணை பொதுச் செயலாளரா தினகரனை தேர்தல் கமிஷனும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு வந்து இந்த தேர்தல் கமிஷன் இவை எல்லாவற்றையும் ஆராயும். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் வந்து அதாவது அரசியல் மாற்றம் இல்ல மட்டுமில்ல, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கும்
ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தேர்தல் அமையும் என்பது இன்றைய மாற்று நாள் கருத்து முதலில் சின்னம் யாருக்கு வருகிறது என்பதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து தேர்தல் என்ன மாதிரியான பிரதிபலன் நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல இவர்கள் இருவருடைய தரப்பு வாதங்கள், அவர்களுடைய நியாயங்களை தாண்டி தேர்தல் ஆணையத்திற்கு சில பார்வைகள் இருக்கும். நம்மளுடைய வரலாறுகள்லையும் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிகள்ல இப்ப நம்ம சமீபத்தில் நடந்ததுனால உத்தரப்பிரதேசத்துல சொன்னோம். உத்தரப்பிரதேசத்தில் கூட வந்து பார்த்தீர்கள் என்றால் முலாயம் சிங்குக்கான இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடியது அகிலேஷ் யாதவுக்கு கிடையாது. ஆனாலும் வந்து அகிலேஷ் யாதவுக்கு தான் நியாயப்படி வந்து சின்னம் வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சதுனால தேர்தல் ஆணையம் கொடுத்தது. இல்ல மேடம், இல்ல அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அகிலேஷ் யாதவ் அவர்களிடம் கட்சி முழுமையா இருந்தது. அவர்கிட்ட முலாயம் சிங் யாதவை விட அகிலேஷ் யாதவிடம் தான் முழுமையான, அது எனக்கு தெரியும், நான் யூபியினுடைய கனெக்ஷன் இருக்கு. அங்க முழுக்க அகிலேஷ் யாதவனுடைய பொறுப்பு கட்சியின் ஒட்டுமொத்த தொண்டர்கள். இந்த கேள்வி வந்து முத்துக்குமார் அவர்கள் பதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க. இருந்தாலும் அகிலேஷ் யாதவ் யாரால் கை காண்பிக்கப்பட்டவர்? முலாயம் சிங் சமாஜ்வாதி என்ற ஒரு கட்சியின் மூலமாக கை காண்பிக்கப்பட்டவர், அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படியான ஒரு சூழலில் இங்க வந்து இந்த பெரும்பான்மை வாதங்கிறதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இல்லை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் 3 முக்கியமான அம்சங்கள். ஒன்று வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு அதிகம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு அதிகம், அதன் பிறகு கட்சியினுடைய உட்கட்சி அமைப்பு இது யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது 3 முக்கியமான கிரைட்டீரியாஸ் வந்து இந்த யாருக்கு சின்னம் ஒரு வேலை டிஸ்பியூட் வந்துடுச்சுன்னா இந்த 3 அம்சங்களை வந்து மையப்படுத்தி தான் வந்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். இதில் 2 விஷயங்கள் வந்து இன்றைக்கு தேதியில் அதிமுக சசிகலா பிரிவுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது மக்களவை மாநிலங்களவை இரண்டுமே சேர்த்து அவங்க பக்கம், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் தான் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கிறதுனால அது வெளிப்படையாகவே தெரியுது. அந்த 2 அம்சங்களில் வந்து அதிமுக சசிகலா பிரிவுக்கு தான் சாதகமான அம்சமாக இருக்குது. அதை தாண்டி கட்சியினுடைய அமைப்பு, அந்த கட்சியினுடைய அமைப்பு தான் நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் அவங்களுக்கு ஒரு லேசான ஒரு எட்ஜ் இருக்குது. ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து விவாதத்துக்குரியது. யாரால் விவாதிக்கப்படுரியதுன்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் யார் பக்கம் எங்களுடைய அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணுவாங்க, இவங்க பக்கம் தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக பரிசீலித்து முடிவை எடுப்போம். அந்த முடிவை எடுப்பதற்கு நீண்ட கால அவகாசம் எடுக்குங்கிறது வந்து கடந்த கால உதாரணங்கள். உதாரணமாக வந்து தமிழ்நாட்டிலேயே திமுக 1993 திமுகவில் வந்து ஒரு இதே போன்ற ஒரு சிக்கல் உருவானது. வைகோ அவர்கள் வெளியேறிய பிறகு அல்லது விலக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு சிக்கல் வந்தப்போ வந்து நாங்கள் தான் உண்மையான திமுக அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து வைகோ அவர்கள் முன்னெடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் மதிமுக சார்பாக நடத்தப்பட்ட முதல் மாநாட்டில் திமுக மாநாடு அல்லது திமுக தேர்தல் அறிக்கை அப்படின்னே சொல்லி தான் அவங்க செஞ்சாங்க. அதன் பிறகு அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போனப்போ மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு விவாதங்கள்லாம் நடந்து அங்கே விசாரணைகள்லாம் நடந்து திமுகவுக்கு தான் உதயசூரியன் சின்னம், திமுகங்கிறது வந்து கருணாநிதி தலைமையிலான திமுகங்கிறத வந்து அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. அதனால் இது மிகப்பெரிய அளவு கால அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு சிக்கல். அப்படிங்கிறப்போ இந்த இடைத்தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழலில் உடனடியாக முடிவெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஆராய்ந்த பிறகு அல்லது ஆராய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லி நிச்சயமாக பெரும்பாலும், அதாவது கடந்த கால முன்னுதாரணப்படி சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கோவை செல்வராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ ஒரு 2 மாதமாக இந்த அதாவது அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த தியானத்துக்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு நடவடிக்கையையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்றத்தில் அதாவது மக்களால் வாக்களிக்கப்பட்டோ இல்லை இதுவரைக்குமே திமுக அதிமுக இப்படிங்கிறதான், அதிமுக திமுக இப்படி தான் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் தொடர்ந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுக ஓபிஎஸ் ஆதரவணி இப்படியான விவாதங்களா முதல்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறத நாம வந்து தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஒன்று. இரண்டாவதாக நீங்க இன்றைக்கு சொல்கிறீர்கள் இல்லையா, வந்து அவங்க வந்து எங்கள்கிட்டேருந்து நீக்கப்பட்டவங்க அப்படின்னு, அவங்க வந்து கடுமையான குற்றச்சாட்டை நீக்கின நாட்கள்லேருந்து எல்லாரும், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறைத்து பேசினா கூட இருக்கிறவங்க, அதாவது வந்து அதிகமாக பேசியதை வந்து தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா பிரஸ் மீட் எல்லாம் வந்து ரொம்ப பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து உங்கள் கட்சியின் தலைமை மீது அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படியான ஒரு சூழல்ல நீங்க இன்னும் திமுகவையே நேரடி எதிரி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அதனுடைய காரணம் என்னவா இருக்கும்? முதல்ல அண்ணா சொன்னார் இல்லையா, அது ஒரு 2க்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மருத்துவமனையில் முதலமைச்சர் அவர்கள் அனுமதித்த பொழுது ஒரு 19 நாள் கழித்து இவரை வந்து அவங்க வகிச்ச லாக்காக்களுக்கு ஒரு பொறுப்பு இந்த அமைச்சர் இவரே கவனிப்பாருன்னு கவனிக்க சொன்னாங்க. முதலமைச்சர் அம்மா தான்.
படுத்திருந்தார். டெய்லி தினசரி மருத்துவமனையில் வந்து இவருக்கு அம்மா அறைக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே தான் தங்கிட்டு இருந்தார், அங்கேயே இருந்தார், அங்கேயே பாட்டுருந்தார். இவரை வந்து புதிய செய்திகளை தொடர்ந்து நீங்க அவர் வந்து என்னன்னா நான் 2வது ஃப்ளோருக்கே போகல, கீழே தான் நான் இருப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரை ஒண்ணு வேண்டாம், நீங்க இவர் மூலியமா கேட்க சொல்லுங்க. அவருக்கு எனக்கு அங்க இல்ல ஆஸ்பத்திரியில வந்து நான் போய் பார்த்தோம். 2வது மாடியில எங்களுக்கு நாங்கெல்லாம் போய் உட்கார்றதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. கன்சல்டேட் ரூம் தான் எல்லாம் போய் உட்காருவோம் அமைச்சர் எல்லாருமே. இவருடைய அறையில போய் நாங்க பார்த்து பேசிட்டு வந்தோம். இவருக்கு தனியா ரூம், இவருக்கும் தம்பி துறைக்கு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில வந்து இல்ல ரூம் வச்சு தங்கி இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் தங்கலன்னு சொன்னா நான் பதில் சொல்றேன். தங்க வச்சிருந்தாங்க. இவரே அங்கிருந்து பார்த்தாரு. தினசரி காலையில் இவங்களுக்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வர டாக்டர்கள் வந்து இவங்களோட கலந்து பேசுவாங்க. பேசுறதுக்கு அன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நேற்று என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், தினசரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது இன்றைக்கி வந்து ஒரு கோபத்தில் ஒரு உணர்வுகள் ஒரு சங்கடத்தினால என்ன வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா, மனசாட்சிப்படி அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல எதுவுமே இவருக்கு தெரியாமல் தான் மருத்துவமனையில நடந்தது அனைத்துமே நடந்தது. பாண்டியன் தான் சொன்னாரு. மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துலயாவது வந்து நான் வந்து ஆஸ்பத்திரியில போய் அம்மாவை பாக்குற இடத்துல எனக்கு வந்து ரூம் கொடுக்கல, என்னை தங்க வைக்கல, என் கூட கலந்து டாக்டர் வந்து கலந்து பேசலன்னு சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். தினசரி காலையிலான இவர்கிட்ட தான் பேசுவாங்க. இவரும் ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அட்வைசராக இருந்த அந்த அம்மா ஷீலா பாலகிருஷ்ணன், இவங்க 5-6 பேர் தான் தினம் பேசுவாங்க. நாங்கள் அங்கே நின்று பார்த்துட்டு இருப்போம். இவங்களோட தான் பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எங்கள் கூட உட்கார மாட்டார். இவருக்கு தனியாக உள்ளே அங்கே தான் இருப்பார். இவர் வெளியே எப்பாவது ஒரு தடவை வெளியே வந்தால் நாங்கள் கேட்போம், எப்படி தான் இருக்குது அம்மாவுக்குன்னு கேட்போம். அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்துட்டு அவர் வந்து என்னை பார்க்க முடியல பண்ண முடியலன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ வந்து இவர் பார்க்க முடியலன்னு சொல்கிறது இப்போ வந்து அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கணும் ஆஸ்பத்திரியிலேயே, என்னை வந்து 75 நாள் ஆகப்போது என்னை பார்க்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க, 2 மாதம் ஆகிப்போச்சுன்னு வெளியே வந்து சொல்லியிருந்தா, உணர்வுபூர்வமாக சொல்லியிருந்தாருன்னா உண்மையாகவே நாங்களே கேட்போம். இப்போ வந்து அண்ணன் சொல்கிறது நியாயம்தான்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் வாய முடிட்டு சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் யார் பார்க்க விடல, யார் சொல்கிறது? அவர் தான் சொல்கிறாரு பார்க்க விடலன்னு. இப்போ அம்மா இருந்தால் தானே சொல்லுவாங்க என்னை வந்து பார்த்தாரு பார்க்கலன்னு. யார் சொல்கிறது? இவர் யார் பார்க்கலன்னு யார் சொன்னான்? அதனால் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விவாதம். அதை வந்து நான் வந்து தப்பாக நினைக்கல. ஆனால் அவர் வந்து இப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 2வது ஒரு விஷயம், இவர் வந்து 1 மணி நேரத்தில் முதலமைச்சராக அன்னைக்கு நைட்டு அம்மா மறைஞ்ச நேரிலேயே பதவி எடுக்க சொல்கிறாங்க. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும், அம்மா இல்லாத போது எனக்கு இந்த பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை பார்க்கவே விடலை, இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே வெளியே வந்திருக்கலாம் இல்லையா. ஏன் பதவி எடுத்தார்? அன்றைக்கி யார் பதவி எடுக்க சொன்னால்? இப்போ முதலமைச்சராக பதவி எடுக்க சொன்னது அம்மா மறைஞ்சதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்களா? சின்னம்மா தான் சொன்னாங்க, நீங்கள் தான் எடுக்கணும், வேறு யாரும் வேண்டாம், நீங்கள் போய் பதவி எடுக்கணும். அன்றைக்கி எல்லாம் வேண்டாமான்னு வந்திருக்கிறது. அப்புறம் இவர் பேசும்போது சொன்னார், அவங்களுக்கு எல்லா ஆளுமை இருக்குது, திறமை இருக்குது, அதனால் பொதுச் செயலாளரானாங்க. முதலமைச்சர் பதவி வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணி லெட்டர் வாங்கினாங்கன்னு. லெட்டர் கொடுக்குறீங்க, சின்ன குழந்தை கிடையாது, லெட்டர் ராஜினாமா பண்ணி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் சுயமாக நீ வந்து முடிவெடுத்து அப்போவே இந்த மாதிரி என்னை உள்ளே விட்டு மிரட்டு லெட்டர் வாங்கிட்டாங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே. பிரதமருக்கு கடிதம் எழுதுறீங்க, கவர்னருக்கு கடிதம் எழுதிட்டீங்க, அது உங்கள் பேக்ஸ்லேருந்து அனுப்பிட்டீங்க, பொதுமக்களுக்கு நன்றி சொல்கிறீங்க, எல்லாம் சொல்லி 2 நாள் வந்து தொடர்ந்து அந்த வீட்டுக்கே வந்தாச்சு. டிடிவி தினகரன் சாரோட கலந்து பேசுகிறீங்க, எல்லோரும் கலந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. 5 மணி சுமார் வரைக்கும் இருந்து போட்டு 6-8 மணிக்கு மேலே எல்லாரையும் அங்கே போய் 40 நிமிஷம் உட்காந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ப்ரெஸ் எல்லாம் வர வச்சு போட்டு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படி உண்மையை ஏற்றுக்க முடியும்? நாங்க கேக்குறது பிராக்டிகலா செய்யணும். நீங்க வந்து முதல்லயே இத வந்து உணர்வுபூர்வமா நீங்க சொல்றோம், முதல்ல சொல்லிட்டா நாங்க வந்து எதிரின்னு திமுகவை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சீன்லயே இப்ப திமுக இல்லைன்றத நான் கேக்குறேன். இது வந்து குடும்ப சண்டை. எல்லாம் அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருக்கிற சண்டை, எல்லாம் அண்ணா திமுக தான். அப்ப இங்க 2 பேரு தேர்தல் ஆணையம் எல்லாரும் யாரு சரி? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து உணர்வுபூர்வமா தான் பேசணும் மொழிய உள்ளபூர்வமா பேசாம வெளிப்படையா வந்து ஒரு தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க போயிட்ட பிறகு உணர்வுபூர்வம்ங்கற நாங்க தேர்தலுக்கே சொல்லல. தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துல எங்களுக்கு தெரியும். இப்போ 1-88 இதே மாதிரி தான் சண்டை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு. 2 எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க இல்லையா. தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறோம். பெரும்பான்மையான மெஜாரிட்டி இருக்கிறனால நிரூபிக்க போகிற சின்னம் கட்சி எங்கிட்ட தான் இருக்க போகுது. இதே கட்சியில் வந்து இவங்களும் சேர்ந்து வேலை செய்ய தான் போகிறாங்க, எங்கேயும் போக போகிறதில்ல. அதனால் எல்லாரும் சேர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் மனசாட்சிப்படி அதிமுகவில் வேலை செய்யணும்னு விரும்பி கேட்குறேன். அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு அவங்க எடுத்து. அவர் சொல்லக்கூடியது வந்து, அதாவது நாங்கள் வந்து
நியாயமாக தான் நடந்தோம், எங்கள் தரப்பில் எதுவுமே இல்லை, அவரை முழுமையாக நம்பணுங்கிறதுக்கான வாதங்களை தான் இவ்வளோ நேரம் அவர் சொன்னார். அங்கே மேலே ஒரு அறை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே வந்து அது ஒரு புது தகவலாக நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த அளவிற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அன்று இரவு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அந்த அந்த சில நொடிகள்லயே வந்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய சூழலில் கூட அவரை தான் வந்து வி.கே. சசிகலா அவர்கள் கை காண்பித்தார்கள். இந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ள ஒருவர் வந்து எப்படி இப்படி நடந்து கொள்ள முடியும்? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே மிரட்டுறதே வாதனா கூட வெளியில வந்து அன்னைக்கே சொல்லாம ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர் வந்து கட்சிக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருந்தார். அதனால தான் அம்மா அவர்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க ஒரு தினகரன் அவர்கள் சொல்லி தான் கொடுத்தாங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா தினகரன் தேர்தல் வெற்றி இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். பன்னீர்செல்வம் அவர்கள் மெரினா கடற்கரையில் 40 நிமிஷத்துக்கு மேல முதல் முறையா நான் முடிச்சிடுறேன். நான் காரணம் சொல்லிடுறேன். அவரு தினகரன் வந்து ஒரு எம்பியா அங்க தேனியில நிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தேனியினுடைய நகரசபை தலைவராக இருந்தவர். இவர் இருந்தவர் தேனியில ஒரு எம்பியா நிற்கும் போது கடுமையான உழைப்பை கொடுத்து வெற்றி பெற செய்தவர் அண்ணன் ஓபிஎஸ். அதை மறந்துடக்கூடாது. இல்ல அதன் பிறகு எம்எல்ஏ ஆகிறாரு. அம்மா வந்து எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவர் கடுமையான உழைப்பு இருக்கும்போது ஒவ்வொரு தேர்தல்கள்ல அந்த அவர்களை பார்த்து அம்மா செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் அவர் தான் சொன்னதான் இவரை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்றதே அம்மாவை சிறுமைப்படுத்துறது. ஏன்னா அம்மா கிட்ட எல்லாம் அந்த உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்கு. யாரு சொல்லியும் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. இன்னொன்று வந்து இன்னொரு சார் சொன்னாரு, முத்துக்குமார் சார், அகிலேஷ் யாதவனுடைய விஷயத்தை பொறுத்தவரை அகிலேஷ் யாதவ் வந்து கட்சி அவர் ஆரம்பித்தவர். அவருடைய மகன் 2 பேரும் இப்ப உயிரோடு இருக்கிறாங்க. பேர் தப்பா சொல்லிட்டேன், முலாயம் சிங் யாதவ். அதாவது 2 பேருமே இன்றைக்கு உயிரோட இருக்கிறாங்க. அதனால வந்து அதுல வந்து பிரச்சனை. ஆனா இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உயிரோடு இல்லை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் உயிரோடு இல்லை. ஆனால் இவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் யார்? இவர் அம்மாவால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டவர் யார்? என்னுடைய முகத்தில் கூட விழிக்க கூடாது என்று கடைசி வரைக்கும் இவர் கட்சியிலிருந்து யாரை சேர்க்கவில்லை. இதெல்லாம் இன்றைக்கு முக்கியமான மக்கள் மனங்கள்ல எழக்கூடிய கேள்வி. திரும்ப நீங்க மக்கள் மனங்கள் பிரச்சனை வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். தேர்தல் ஆணையம், அதாவது மக்கள் உணர்வு, மக்கள் முக்கியம். தேர்தலை மட்டும், அதாவது இரட்டை இலை சின்னத்தை மட்டும் நான் பேசல, இந்த இடைத்தேர்தலை பற்றியும் நான் பேசுறேன். அந்த மக்களுடைய எண்ணங்களை சொல்றேன். 2வது தடவை அவர் என்ன குழந்தையா அப்படின்னு கேட்கிறாரு. முதலமைச்சராக இருந்தவர் ஏன் கையெழுத்து போட்டாரு? ஏன் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை கூட நீங்க அழைத்து வந்து மிரட்டி ஒரு ரூம்ல வச்சு அவர்னா எல்லாம் படைசூழ யாரும் போறது இல்ல, கையெழுத்து வாங்கினா வாங்க முடியும். அதெல்லாம் வந்து இல்ல ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? அவர் வந்து அரசியல் நாகரிகம். இவர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக இவர் எதுக்கு இந்த கஷ்டம், இந்த வெறுப்பு எதுக்கு விட்டு கொடுப்பமே அப்படிதான் போயிட்டு போறாங்கன்னு சொல்ற ஒரு எண்ணத்துலதான். அதுக்கப்புறம் ஏன் அன்னைக்கு விட்டு கொடுத்தவர் ஏன் அதுக்கப்புறம் மாறினாரு? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க மாட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மறுமுறை போவான், அடிக்க போவான். ஒவ்வொருடைய மனிதனுடைய மனநிலை வித்தியாசப்படும். நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய மனநிலை சில நேரங்களில் பாதிப்பு உண்டாக்கும். அந்த வகையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் 2 நாட்களுக்கு அப்புறம் அவர் தான் சொன்னார், நான் அம்மானுடைய அந்த இடத்துக்கு போனேன், என்னுடைய மனதில் சொன்னதை நினைத்ததே அப்படியே நான் வந்து சொல்றேன். சொல்லிடுறேன். அவர்கள் சொன்னது என்னன்னா, அன்றைக்கு அம்மையார் சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க என்ன சொன்னதுன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஒருவரா இருக்கணும், ஆட்சியும் ஒருவருடைய கையில தான் இருக்கணும். அப்பதான் கட்சி சொல்லியிருக்காங்களா இல்லையான்ட்டு அவருக்கு தெரியும். அப்பதான் கட்சி நல்லா இருக்கும், கட்சியும் ஆட்சியும் சிறப்பான முறையில் நடக்கும்னு சொன்னாங்களே. இப்ப எங்க கட்சியும் ஆட்சியும் ஒரே ஆள்கிட்ட இருக்கா? இதெல்லாம் கேள்வி. அப்போ அவர்கள் தங்களுக்காக எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொண்டார்கள். அதே கேள்வியை மீண்டும் உங்களிடமே கேட்க, ஏன் இப்ப வந்து அவங்க ஒரு மனதா தேர்வு செய்யும் பொழுது ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல் அதுக்கப்புறம் வந்து நிரூபிக்கிறது வந்து சட்டமன்றத்தில் நிரூபிச்சாங்க, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை எப்படி வந்து தேர்வு செஞ்சாங்கங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த இடத்துல அவங்க வந்து நீங்க தான் சொல்றீங்க, அவங்களே தேர்வு செய்தாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு 4 வருடம் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இல்லாட்டின்னு யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அவங்களதான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னு இப்ப சப்போஸ் தினகரன் அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லைன்னு வைங்களேன், அவரே தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஏன்னா அவர் மீது ஏற்கனவே வந்து 28 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லி உயர்நீதிமன்றமே
உறுதி செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அந்த வழக்குகள் போகட்டும், அவர் வெற்றி பெற போவதில்லை. சப்போஸ் அவர் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்று விட்டால் இன்றைக்கு பழனிசாமியினுடைய கதியும் வேறு கதியாக தான் மாறிவிடும் கொஞ்ச நாள்ல. அவர் சொல்லலாம். அதனால இவர்கள் ஆளுமை ஆதிக்கம் செலுத்துவதுதான் பாக்குறாங்க தவிர கட்சியினுடைய எண்ணத்தில் புதுசா நிறைய பேர் சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட அம்மாவால் அதாவது கட்சி நீக்கி வைக்கப்பட்ட ஒரு 14 பேரை சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, கட்சி ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் போயிருக்கிறது. இதெல்லாம் நாம் இங்க பேசிக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாளில் தேர்தல் ஆணையம் கட்சியுடைய விதிகள் என்ன சொல்கிறது, யாருக்கு முன்னாடியே நல்லா சொன்னேன். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது முறைப்படி இல்லை. 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கல. அவர்கள் 5 வருடம் பூர்த்தி ஆகல. மார்ச் 31ஆம் தேதி தான் பூர்த்தி ஆகுது. இதையெல்லாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுவார்கள். இல்லம்மா, அவர் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இது எல்லாம் இப்ப யாரு சொல்றா? அன்னைக்கு பொதுச் செயலாளர் அவங்கள பொதுக்குழுவில் உட்காந்து தேர்ந்தெடுத்து கைதட்டி ஆரவாரம் பண்ணி வீட்டில் கொடுத்து காலத்தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான் சொல்கிறீங்க. யார் வாங்கினா? அன்னைக்கு நீங்கள் தானே கையெழுத்து போட்டீங்க, நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க. தேர்தல் கமிஷன் கொடுக்க சொன்னது யார்? 2 மாதத்துக்கு முன்னாடி யார் கொண்டு கொடுத்தவங்க தான் நீங்கள் எல்லாரும். அன்னைக்கு இந்த அவைத்தலைவர் எங்கே போனார்? இன்னைக்கு இவ்வளோ ட்ராமா பேசுகிறார் இல்லையா, என்ன போனார்? அவர் தான் முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. அன்னைக்கு ஓபிஎஸ் தான் பின்னர் 2வது கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை கழக செயலாளர்கள் போட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டிருக்கிறோம். கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்து போட்டு 2 மாதம் கழிச்சு பதவி சுகம் இல்லைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம். நீங்கள் டிடிவி தினகரன் அவர்களை தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு கிடையாது. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னா, முதல் கொடுத்த நிர்வாகி பட்டியல் இந்த பேர் இல்லை, 910 இல்லை. அதனால இது நியமித்ததை என்ன செய்யணும், இவங்க அங்கே தகவல் சொல்லியிருக்கணும். லெட்டர் எழுதி இந்த மாதிரி இத்தனாம் தேதி எழுதி ஒரு அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கணும். அதை அனுப்பலாம். அதனால 2வது 10ஆம் தேதி கொடுத்துட்டாங்க லெட்டர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கட்சி எங்கிட்ட இருக்க போது, ரெட்டலை இருக்க போது, கட்சி மெஜாரிட்டி இருக்கிறோம். 1.5 கோடி தொண்டர் என் கூட தான் இருக்கிறான். எந்த தொண்டை உங்களோட மக்கள்ங்கிறீங்க? எத்தனை மக்கள் ஆர்கே நகர்லேருந்து அங்கிருந்து பேட்டி கொடுக்குறாங்க. டிவியில் உங்கள் டிவியில் கூட நேற்று காட்டினீங்க, அண்ணா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், ரெட்டலை இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். அதனால என்ன சொல்ல வரணும், மக்கள் அண்ணன் சொல்ற மாதிரி மக்கள் நான் சொல்லாதீங்க. மக்கள் முடிவெடுக்கிறது. அப்ப தேர்தல் தான் முடிவெடுப்பான். இப்ப என்ன மக்கள் எல்லாருக்கும் மக்கா பவுன் வச்சு வாயில நான் இந்த கட்சி போட அந்த கட்சி போட சொல்லுவாங்க. அவங்க மனசுல வச்சிருப்பாங்க யாருக்கு போடணும், யாரு வேணும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் அடுத்தடுத்து குடும்ப உறுப்பினர் யாருமா கூப்பிட்டா குடும்ப உறுப்பினர் அவங்கள பொதுச் செயலாளர் வான்னு கூப்பிட்டத உங்க ஊர் இருக்கார மதுசூந்த முதல் போய் 3 மணி கையை பிடிச்சிட்டு 15 பேர் நின்று அழுதார தடி கூட்டு கீழ் வந்தார். அந்த அம்மா தான் கையை பிடிச்சி தூக்குனாங்க. அம்மா நீங்க வந்து காப்பாத்தி ஆகணும்னு. அன்னைக்கு எங்க சாப்பிட்டு தானே பேசினாரு, அறிவில்லையா? அன்னைக்கு அவரை வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? நீங்கள் தவறான வார்த்தைனா நான் பின்வாங்கிக்கிறேன். அது ஒன்றும் தப்பு. அண்ணன் சொல்றாரு அவர் பெரியவர், அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அவர் எல்லாம் அனுபவசாலி. அதனால ஒரே ஒரு தலைவரை முன்னிறுத்தி தான் சின்னம். என்னை பொறுத்து நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு தலைவரை முன்னிறுத்தி தான் சின்னம். அறிஞர் அண்ணா உருவாய் அவர் காட்டினதுக்கு அப்புறம் தான் உதயசூரியன். அதே மாதிரி எம்ஜிஆர் காட்டினதுக்கு அப்புறம் தான் இரட்டை இலை. அதனால சின்னம் மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் படிப்பு பகுத்தறிவு இல்லாத சமயங்கள்ல அந்த சின்னம் பேராக இருந்தது. இன்றைக்கு யார் இந்த அமைப்புக்கு தலைவர், யார் இந்த கட்சிக்கு தலைவர் என்று பார்த்து ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். புவனகிரி தேர்தலில் 2001 ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தகுதி நீக்கம், அதிமுக வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு புவனகிரியினுடைய வேட்பாளர் சுயேட்சை வாழைப்பழத்தில் போட்டியிட்டவருக்கு அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவர் மிகப்பெரிய வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வரலாறுகளும் இருக்கிறது. அதனால சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மனநிலை தேவைதான். ஆனால் முழுமையாக மக்கள் இல்லை. தலைவரை முக்கியமா இடம் காட்டுறாங்க. இல்ல கேட்கிறது அது ஏன்னா கட்சியினுடைய அதிகாரத்தை பெறுவதுதான் சின்னம். மக்கள் தேர்தலை ஒரு கருத்தை சொன்னீங்க இல்லையா, நான் அதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி அவ்வளவு வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. உள்ளர போய் பெண்கள் வாக்களிச்சுட்டு வெளியில தம்பி நீ நிக்கும் போது எனக்கு வேற சின்ன கண்ணுல தெரியுமான்னு சொல்லி அவர் ஏற்கனவே இருந்த பழைய கட்சி சின்னத்துக்கு வாக்களிச்சுட்டு வந்தது இங்க தமிழ்நாட்டுல நடந்துச்சு.
சரிங்களா? அதனால நாம சொல்ற எல்லாரும் பகுத்தறிந்து செய்யக்கூடிய நீங்க இடமா பாருங்க, நம்மளுடைய ஒரு அனைத்து நிமிஷம். தேர்தல் இல்ல, இருக்கா நம்ம அப்படிங்கிறது. வந்து ஒரே ஒரு நிமிஷம். அன்னை இந்திரா காந்திக்கு முதல்ல என்ன சின்னம் இருந்தது? ராட்டை. கை சின்னம் ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கலையா உங்களுக்கு காங்கிரசினுடைய சின்னம்? ஏன் இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் தொகுதி ஒதுக்குறாங்க? அவர்கள் எல்லாம் தேர்தல் ஆணைய சின்னத்தை மாத்தப்பட்டா அது தனிப்பட்ட கருத்தை நான் பேசுறேன். நான் வந்து என்னுடைய நண்பர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரெட்டலை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க நிப்போங்கிறார். அதனால அது மனப்பூர்வமா சொல்லி இருக்கிறாரு. அவருடைய தோல்வி பயத்தின் காரணமாக அவர் ரெட்டலை நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற எண்ணத்தினாலதான் பிஜேபியினுடைய தலையீடு இருக்குன்னு சொல்லிருக்காரு. அதை நம்ம ஏத்துக்கிற முடியுமா? ஏன்னா பிஜேபி எப்படி உங்களிடம் தான் கேட்கணும். இப்ப போய் சமீபத்துல கூட வந்து உள்துறை அமைச்சரை போய் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து விட்டு வந்தார். அதனால அந்த கேள்வி மிக முக்கியம். இன்னைக்கு கூட மா பாண்டியராஜன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த சின்னத்துக்காக இவ்வளவு போராடுறோம், நாங்க வந்து தொடர்ந்து இதை வந்து மக்கள் மத்தியில பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனால் உண்மையாக அம்மாவின் விசுவாசிகளா இருந்தா அந்த பதட்டம் இருக்கும், ஏன் அந்த தரப்பு அமைதியா இருக்கிறது சந்தேகமா இருக்குங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது தேர்தல் ஆணையம் தனி அதிகாரம் படைத்தது. பிஜேபி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு வைங்களேன். இங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10-15 எம்எல்ஏ எம்பிக்கள் பெற்றிருப்பாங்க. அதெல்லாம் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவர்களுடைய பேப்பரை வச்சுதான் அவர்கள் ஒரு முடிவு கட்டுவார்கள். இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் யாரும் சொல்லுடைய கைப்பாகையா இருக்க போறதில்ல. ஆனால் ஒரு நாகரிகம், ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது, ஒரு மத்திய அமைச்சரை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகம். இவர்கள் கூட வந்து இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றதற்காக மோடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னார்கள். இன்றைக்கு யாரு அம்மாவை வழக்கில் போட்டு இன்றைக்கு அம்மா மீது பழிய சுமத்து காரணமா இருந்தார் சுப்பிரமணிய சாமி, அவர் வந்து இவர்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்லும் போது ஜெயா தொலைக்காட்சியில் மிகப்பெரிய அளவிலே சுப்பிரமணிய சாமி அவர்கள் கருத்து என்று மிகப்படுத்தி போட்டார்கள். அப்ப இதெல்லாம் அவர்கள் சுப்பிரமணிய சாமிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து அரசியல் நாகரிகமாக சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு. முத்துக்குமார் அவர்கள் வந்து இந்த சின்னம் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறது, இப்ப சீமான் கூட அதையே வலியுறுத்துறாரு. நீங்க வந்து இந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க? அது வந்து தமிழகத்துல வந்து அது அவ்வளவு நடைமுறைப்படுத்துவது வந்து அவ்வளவு எளிதானதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது சின்னம் இல்லாத தேர்தல் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, ஏற்கனவே வந்து ஒரு 60-70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம், 125 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் நேற்று உருவான ஒரு கட்சியும் தேர்தலில் போட்டியிடுறப்போ அது எப்படி வந்து ஒரு சமதள, அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறத வந்து எப்படி உருவாக்கும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து இவர்கள் இன்றைக்கு கட்சி உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏற்கனவே கட்சி தொடங்கி மக்கள் மத்தியிலே அபிமானத்தை பெற்று அவருடைய ஆதரவு எதிர்ப்பு எல்லாத்தையும் பெற்று கட்சியை வளர்த்து கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு புதிதாக கட்சி உருவாகி இருப்பவர்களுக்காக தங்களுடைய பலங்கள் எல்லாம் இழந்துவிட்டு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது எப்படி நகர்ந்துக்கிட்டே போனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய கட்சி தான் தொடங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால் சின்னம்ங்கிறது ஒரு அடையாளம். அது வந்து தேர்தல் சமயத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். கட்சி கொள்கைங்கிறது தொடர்ந்து செயல்படக்கூடியது, செயல் திட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து செயல்படக்கூடியது. அதன் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுத்து தேர்தல் அன்று அந்த சின்னம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்களா இல்லையாங்கிறது வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். தவிரவும் வந்து படிப்பறிவு அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய படிப்பறிவு சதவீதம் அதனோடு நேரடியாக தொடர்புடையது சின்னம். ஏன்னா வந்து எல்லாராலையும் கட்சியினுடைய பெயரை படித்து அவர் அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த சின்னம் அப்படிங்கிறதையே கொடுத்துருக்காங்க. அதனால் சின்னம்ங்கிறது ரொம்பவும் முக்கியமானது. அதை தவிர்த்து விட்டு ஒரு தேர்தல் அப்படிங்கிற சாத்தியமில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு பின்னி பிணைந்தது சின்னம் அப்படிங்கிறது. அதனால் வந்து சின்னம் இல்லாத தேர்தல் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சாத்தியமில்லை. நாளை சாத்தியமாகலாம், ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சாத்தியமில்லை. தொடர்ந்து நாம் பேசலாம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் VK சசிகலா அணிக்கா அல்லது OPS அணிக்கா என்ற குழப்பம் நீடித்து வரும் நிலையில் ஒரு கட்சி இரண்டாக உடைந்தால் அதன் சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். ஒரு கட்சி இரண்டாக உடையும் போது 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு மற்றும் வழங்கல் சட்ட உத்தரவுப்படி கட்சியின் சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். சின்னத்திற்கு உரிமை கோரும் பிரிவினருக்கு கட்சியின் MLAக்கள், MPக்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆதரவு எப்படி உள்ளது என்பது குறித்து பரிசீலிக்கப்படும்.
கட்சியின் விதிகள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பட்டியல் ஆய்வு செய்யப்படும். கட்சியின் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் எந்த தரப்பினருக்கும் ஆதரவு என ஆய்வு செய்யப்படும். எம்பி, எம்எல்ஏக்கள் ஆதரவு வாக்குமூல பதிவுகளாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த பிரிவினருக்கு ஆதரவு அதிகமாக உள்ளதோ அவர்களுக்கே சின்னம் சொந்தம் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். மற்றொரு பிரிவினர் தனி கட்சியாக பதிவு செய்து கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும். இரு பிரிவினருக்கும் சம ஆதரவு இருந்து இழுபறி ஏற்பட்டால் கட்சி சின்னம் முடக்கப்படும். தேர்தல் காலங்களில் சின்னம் முடக்கப்பட்டு இரு பிரிவினரும் தற்காலிக சின்னங்களுடன் போட்டியிட தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற சிறப்பு நேரலையில் தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற சிறப்பு நேரலை மீண்டும் தொடர்கிறது. தற்பொழுது நம்முடன் இணைப்பில் அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல், இன்றைக்கு ஒரே கட்சியிலிருந்து இரு அணிகளாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் இப்பொழுது தேர்தல் ஆணையம் கையில் முடிவு என்று நிற்கக்கூடிய இந்த நிலையை முதல்ல எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து பல சவால்களை சந்தித்து வருகிறது. இது அதிமுகன்னு இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது எந்த ஒரு பிராந்திய கட்சியுமே தங்களுடைய வலிமையான தலைவரை இழக்கிற போது எதிர்கொள்கிற சவால்களில் இதுவும் ஒன்று. இது இந்திய ஜனநாயகத்துக்கு புதிதே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த சின்னத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை நாம் செப்டம்பர் 22 ஒரு பரபரப்பு அந்த இயக்கத்துக்கு தொற்றி கொண்டது. அது வெவ்வேறு களங்களில் நடந்திருக்கு. வெவ்வேறு ஆட்சி மாற்றம், அந்த கூவாத்தூரில் எம்எல்ஏக்கள் இருந்தது, சட்டசபையில் பெரும்பான்மையை கோரியது, கவர்னர் ஆட்சி அமைக்க காலதாமதம் படுத்தியது, இது எல்லாமே இந்திய அமைப்பில் ஒரு அரசியல் கட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் தான். ஒருவேளை இன்றைக்கி இந்த சின்னத்தை முடக்கினாலோ அல்லது இந்த சின்னத்தை ஏதோ ஒரு பிரிவிற்கு கொடுத்தாலோ இது ஒன்றும் பெரிய பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தாது. இது எல்லாமே ஒரு தொடர்ந்த ஒரு நீண்ட ஒரு ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு இன்டகிரேட்டட் பொலிட்டிக்கல் டயலாகில் ஒரு அரசியல் கட்சி எதிர்கொள்ளக்கூடிய இன்னும் என்னை கேட்டால் மிக சாதாரணமான கணங்கள், அவ்வளவுதான். இதை இன்றைக்கு ஒருவேளை இப்படி நம்ம இப்போ ஹைபோதட்டிக்கல் இப்படி யோசிப்போமே, இன்றைக்கு சின்னத்தையும் முடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. இவங்க நாளையிலேருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, களத்துக்கு போவாங்க, மக்களை சந்திப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு 2 பேருமே நகர்ந்துருவாங்க. இல்லை, இன்றைக்கு ஒரு பிரிவிற்கு இந்த சின்னத்தை கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கூட அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. 2 விஷயங்கள் தான் ஒரு கட்சியை பொறுத்தவரை முக்கியமானது. தலைமையினுடைய வில் பவர், அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு, அந்த கட்சி களத்தில் என்னவாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது, எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது, இதைவிட மிகப்பெரிய. ஆனால் இன்னொன்றையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சவால்களுக்கு பிறகு தங்கள் கட்சியை வலிமையாக வழிநடத்தியவர்கள்தான் மிகப்பெரிய தலைவர்களாக எழுந்து நின்றிருக்கிறார்கள். இதே போன்ற பிரிவை காமராஜரும் சந்தித்தார். ஆனால் தன் சொந்த மாநிலத்தில் அவரால் மிகப்பெரிய கட்டமைப்பை கட்டி எழுப்ப முடியவில்லை. இதே போன்ற பிரிவை அண்ணா இருந்த பொழுது சம்பத் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரிவை சந்தித்தார். ஆனால் அண்ணா கட்டி எழுப்பினார். கலைஞர் இதே போன்ற ஒரு பிரிவை அண்ணன் வைகோ அவர்களுடைய தலைமையில் எதிர்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு கட்சியை கட்டமைத்தார். 96 ஆட்சியை இழந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பொழுது ஜெயலலிதா அம்மாவும் இதே போன்ற ஒரு போட்டி பொதுக்குழு, அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தனியே நின்றார்கள். இவர் தனியாக ஒரு பொதுக்குழுவை நடத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆனால் அந்த பிளவிற்கு பிறகும் கட்சியை கட்டமைத்தார். ஆக தமிழக வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், இது போன்ற இக்கட்டான தருணங்களுக்கு பிறகு யார் அதீத வலிமையுடன், எந்த தலைமை அதீத வலிமையுடன் கட்சியை வழிநடத்துகிறதோ அவர்கள்தான் அந்த அடுத்த 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகளுக்கான தலைவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது அதிமுகவுக்கான சவால் அல்லது இரட்டலைக்கான சவால் என்று நான் பார்க்கவில்லை. இங்கே 2 தலைகள் இன்றைக்கு எழுந்து நிற்கின்றன. 3ஆவதாக ஒருவர் வந்தார், ஆனால் அவர் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனில் ரெப்ரசென்ட் பண்ணலை. ஆமாம், சகோதரி தீபா அவர்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு 2 பேர், ஐயா தினகரன் தலைமையில் ஒரு குழுவும் ஐயா OPS தலைமையில் ஒரு அணியும், அடுத்த தலைமை அல்லது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இந்த அரசியல் நீரோட்டத்தினுடைய மையமாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக யார் இருக்க போகிறார்கள் என்பதை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்துவிட முடியாது.
அந்த தலைமையினுடைய வில்லும் இதற்கு பிறகு அவர்கள் அந்த உரையாடலை எப்படி எடுக்கிறார்கள் என்பதும் தான். ஆனால் இங்கே நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த சின்னத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இருக்கு இல்லையா, இதுவே மிக சாதுரியமாக திராவிட அரசியல் கட்டமைத்த ஒரு மிகப்பெரிய கட்டுமானம். நீங்கள் இதே போல் அகிலேஷ்க்கு சின்ன பிரச்சனை வந்தது. அன்றைக்கு எந்த ஹிந்தி சேனலோ அல்லது யாருமோ இவ்வளோலாம் பெருசாக அதை விவாதிக்கலை. ஏன்னா இங்கே ஒரு அரசியல் உரையாடலை திராவிட இயக்கங்கள் கட்டி எழுப்பிய பொழுது அதில் தலைமைக்கென்று ஒரு கதாநாயக பிம்பத்தை கொடுத்தார்கள். அந்த கதாநாயக பிம்பத்தோடு சின்னத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். ஏனென்றால் இப்படி ஒரு பிளவை சந்தித்து சேவலில் நின்ற பொழுது அன்றைக்கு ஒன்றுபட்ட கை சின்னமாக இருந்த ராஜீவ்காந்தி 19 முறை தமிழகத்திற்கு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் 19 முறை தமிழகத்திற்கு பிரச்சாரம் செய்த போதும் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தாண்டி முறியடித்து ஒரு இடத்தை அதிகமாக வென்று எதிர்க்கட்சி தலைவியாக மாறியதன் மூலம்தான் தமிழக அரசியல் உரையாடலில், தமிழக அரசியல் ஆதிக்கத்தில், ஆட்சியில், அதிகாரத்தில், கட்சியில் மிக முக்கியமான இடத்தை ஜெயலலிதா அம்மா படைத்தார். ஆக இங்கே சின்னம் என்பதோ தேர்தல் ஆணையம் எடுக்க போகிற முடிவுகள் என்பதோ முக்கியம் அல்ல. அதை தாண்டி இந்த உரையாடலை தலைவர்கள் எப்படி எடுக்கிறார்கள் அதுதான் முக்கியம் என்று நான் வரலாற்று பின்புலத்தோடு இந்த சின்னம் சம்பந்தமான பிரச்சனை சின்னமை தாண்டி இந்த தலைமை பண்பு தான் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. இப்ப அவர் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அதாவது மிரட்டினார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்க இந்த குற்றச்சாட்டா முன் வைக்கிறாங்க. அதற்கான ஒரு எதிர்ப்பை உங்க தரப்புல இருந்து சொல்லும் பொழுது திமுகவை தான் திரும்ப எதிரின்னு சொல்லும் பொழுதும், இவர் மிரட்டினார்னு ஒருத்தர் நேரடியா குற்றம் சொல்லும் பொழுதும் அதை நீங்க அப்படி மிரட்டினதுனாலதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கிறீங்க. அந்த இடத்துக்கு தள்ளப்பட்ட சூழலையை கணக்கிலே எடுத்துக்கொள்வதில்லை. ஏன் நாங்கள் மிரட்டவே இல்லையா? மிரட்டி இருந்தா தானே அவரே விரும்பி ராஜினாமா பண்ணி லெட்டரை கொடுத்துட்டு 2 நாளாக போயஸ் கார்டனுக்கு கலந்துரையாடி எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் என்ன மர்மன்னு தெரியல திடீர்னு போனார், தியாகம் பண்ணார். தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தலைமையில் ஒரு தனி அணியாக செயல்பட போயிட்டாங்க. இதுதான் ஒழிய கட்சி எங்கேயும் உடையல. அதிமுக அப்படியே தான் இருக்குது. ஒரு சிலர் போயிட்டாகிற கட்சி உடையதில்லை. கட்சி உடையதுன்னா என்ன? நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு. மாவட்ட செயலாளர்களை பாதி பேர் போய் எம்எல்ஏல பாதி, எம்பியில் பாதி, தொண்டர்களை எல்லாம் அப்படி பிரியணும். அந்த மாதிரி எதுவும் போகல. இன்றைக்கி ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய செயலாளர்களும், நகர செயலாளர்களும் அண்ணன் சொன்னார்லையே அந்த கட்டமைப்பு அப்படியே ஒட்டி பிணைஞ்சு அப்படியே ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல. அதனால் தேர்தல் ஆணையம் நல்ல பதில் சொல்லணும்னு விரும்புகிறோம். நாங்கள் எங்களுடைய பணி அம்மா சொன்ன அடிப்படையில் எங்களுடைய கட்சியை காப்பாற்றுறதும் மக்களுக்கு சேவை செய்கிறது எங்கள் வேலையாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறக்கூடியது அம்மா வழியில் இந்த கட்சியை காக்கணும், அது மக்கள் நல பணி செய்யணும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து அவர் சொல்றாரு. இப்ப இவரும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறார். ஆனால் இப்படி ஒரு கட்சியில ஒரு பிளவை ஏற்படுத்தி இன்னைக்கு சின்னத்தையே கொண்டு போய் இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் இப்படியான ஒரு சூழல் வரக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போது தேர்தல் ஆணையத்திடம் போய் எங்களுக்கு தான் சின்னம் என்று கோரக்கூடிய அளவிற்கு 2 பிரிவுகளாக மாற்றுவது அப்படிங்கிறது அவர் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு அரசியலும் அவருக்கு பிறகு ஒரு மாதிரியான அரசியலையும் கையாள்றதா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? நிச்சயமாக. உண்மை என்னன்னா, அதாவது இவர் இப்படிப்பட்ட ஒரு நிலை எடுக்காம இருந்திருந்தான்னு வைங்களேன், உண்மையிலே ஏன்னா தமிழகம் முழுவதும் மக்களுடைய எண்ணங்கள் முழுமையாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை அவர் எடுக்காம இருந்திருந்தாருன்னு வைங்களேன், அது முழுக்க திமுகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கும். இதுதான் 100% உண்மை. மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பதான் இவர் முடிவு எடுத்தார். இந்த கட்சியை அம்மையார் சசிகலா அம்மையார் குடும்பத்தார்கள், அந்த குடும்பம், ஏன்னா அம்மாவனுடைய மரணத்தின் போதே அவர்கள் குடும்பத்தார்கள் முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார்கள். அண்ணன் கூட சொன்னார், நானும் கூட முன்னாடி அந்த ஆஸ்பத்திரிக்கு நானும் போயிருந்தேன். 2வது மாடியில் முதல்ல அண்ணன் தம்பிதுரை அவர் தான் எல்லாத்தையும் வரவேற்று கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சார். எங்களை கூட்டு கூட இதை சொன்னார். அவரெல்லாம் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அவர் தான் முழு பொறுப்பை வகித்தார். அதாவது வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க அவர் தம்பிதுரை துணை சபாநாயகர், பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய அவர் தான் எல்லாருடைய விஷயங்களும் உள்ள என்ன நடக்குது, மருத்துவர்களுடைய விஷயங்கள் எல்லாருமே வர பார்க்கக்கூடியவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒழிய, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த சமயத்திலும் அவர்
கொஞ்சம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்று தான் சொல்லணும். சரி, உங்களிடமிருந்து நான் நம்ம நண்பர் பேசும்போது சொன்னார் தம்பித்துறை அவர்கள் தான் எல்லாம் சொன்னாங்கன்னு. தம்பித்துறை அந்த வேலையை பார்க்கல. நான் இப்பவும் சொல்கிறேன் கேளுங்க. கவர்னர் வந்தப்போ, மற்ற மாநில முதலமைச்சர்கள் வந்த பொழுது, காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்த பொழுது, கேரளாவிலேருந்து எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சர் ஒன்றா வந்த பொழுது, அத்தனை பேரையும் கார்கிட்ட வந்து வரவேற்று கூட்டிகிட்டு போய் அங்கே பேச வச்சு, டாக்டர்களோட அவங்கள பேச வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் தான் சொல்ல வச்சது எல்லாமே மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் தான். இவர் தான் அந்த பொறுப்பெடுத்து செஞ்சார். அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர் தான் செஞ்சார். அதனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஒரு சிறு விளக்கம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கவர்னரினுடைய அறிக்கையிலேயே நான் சந்தித்த பொழுது யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே மாண்பமை துணை சபாநாயகர் தம்பித்துறை அவர்களுடைய பெயர் இருந்தது. இல்ல, பெயர் இருந்தது என்பதை நான் இங்க இவர் பேர் இருந்தது இல்லையா உங்களுக்கு? இல்ல, இவர்தான் அந்த நேரத்தில் அந்த இவர்தான் துறையை கூட இருந்த 4 மந்திரியும் போட்டிருந்தாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாரும் பேரும் போட்டிருந்தாங்க. மினிஸ்டர்ஸ்னு போட்டு பேர் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேர் இவர், அவர் துணை சபாநாயகர்னால ஃபர்ஸ்ட் போர்ட்போலியோவுக்காக அவர் ஃபர்ஸ்ட் பேர் போட்டு, ரெண்டாவது இவர் ஸ்டேட் அமைச்சருங்கனால இவர் பேரை போட்டு, அது கீழே எல்லா அமைச்சரும் போட்டிருந்தாங்க, சீஃப் செக்ரட்டரி போட்டிருந்தாங்க, எல்லாம் தான் போட்டிருந்தாங்க. அது ஒன்றும் நாங்க இல்ல, நீங்க நான் சொல்றது அது இல்ல, முழுக்க தம்பித்துறை தான் கூட்டிட்டு போனாங்க. இன்றைக்கான விஷயத்துல நீங்க முதல்ல சொல்லும் பொழுது சொன்னீங்க, அவர் PH பாண்டியன் அவர்களையெல்லாம் வந்து அம்மா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து இருக்கிறவங்கலாம் அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களும். அதே கேள்வியை திருப்பி இங்கேயும் கேட்கலாம் இல்லையா? நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி கோணத்தில் சொல்ல. நீங்க அவங்கள வந்து எந்த பதவி இல்லாம அவங்க வந்து இருந்தாங்க. பதவி இல்லாமல் இருந்த அத்தனை பேருமே இப்போ அவர் ஓபிஎஸோட அணியில் வந்து சேர்ந்து இன்னைக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறன ஒழிய அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்ல. அவங்களுக்கு பதவி கொடுக்காம வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போது யாரெல்லாம் அப்படி பதவி வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்களோ அத்தனை பேர் இருந்து இப்போ அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் வேற ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே பதவி கொடுத்து விட முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் இந்த நடைமுறை சிக்கல், இப்ப இவங்க 2 பேரும் வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க வந்து சின்னம் வந்து ஒரு பெரிய பிளே பண்ணாது தமிழ்நாட்டுலன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? இன்னைக்கும் சின்னத்தை வந்து தன்னுடைய வந்து நெஞ்சிலையும் கையிலையும் பச்சை குத்திக்கிற ஒரு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. அப்படி வந்து ஒரு மக்களோட ஒன்றி போன ஒண்ணு. நான் இதுக்கு முன்னாடி நீங்க வரதுக்கு முன்னாடி நான் அதை தான் பேசுறேன். அப்படி வந்து சின்னம் வந்து ஒரு முக்கியமான ரோலா இங்க இருக்கு. நபர்களை தாண்டி, நபர்கள் மீதான வெறுப்பை தாண்டி அந்த சின்னத்துக்காக வாக்களிக்க கூடியவர்கள் இன்னும் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரே நாள்ல ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு அதுவும் தேர்தல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தேர்தலை சந்திக்கும் பொழுது அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ரோல் செட்பேக்கா தானே இருக்கும். நீங்க எப்படி சின்னம் ரோல் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த திராவிட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸையும் நீங்க இதுக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன். எப்படின்னா, தமுக மைதானத்துக்கு அழகர் வருவார், எல்லா ஊர்கள்லேருந்தும் மக்கள் வருவாங்க, அழகர் அங்கே வந்து காட்சி கொடுத்துட்டு திருப்பி போவார். இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெலிஜியன். ஆனால் திராவிட இயக்கம் ஒரு பொலிட்டிக்கல் ரிலீஜியனை உருவாக்குனாங்க. இது பற்றி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கடுமையாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, தலைவர்கள் எல்லாம் இங்கேருந்து போவாங்க, அதே தமுகத்தில் கூட்டம் போடுவாங்க, அல்லது வெவ்வேறு ஊர்களில் கூட்டம் போடுவாங்க. அழகரை பார்க்க மக்கள் வர்ற மாதிரி இந்த தலைவர்களை பார்ப்பதற்கு மக்கள் வருவாங்க. இவங்க சொல்ல வேண்டிய உரைகளை மக்கள்கிட்ட உரையாற்றுவாங்க. இதை விட இன்னொரு கூட்டம் நடத்துவாங்க இல்லையா, ஒரு பெரிய பேரணி, பொதுக்கூட்டம், 5 கிலோமீட்டருக்கு பெரிய பொதுக்கூட்டம். ஆக இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஒன்று தமிழ் மண்ணுக்கென்று அண்ணா வடிவமைத்து கொடுக்கிறார். அதை கலைஞர் ஐயாவும் ஜெயலலிதாமாவும் எம்ஜிஆர் ஐயாவும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. அதனுடைய இன்டென்சிட்டி தான் என்ன ஆகுதுன்னா, தேசிய கட்சிகள் அப்படி ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை எடுக்காதனால தான் இங்கே ரொம்ப சிறிய இடத்துக்கு போகிறாங்க. ஆக இது பார்ட் ஆஃப் அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் சின்னத்துக்கு ஒரு இடம், கரை வச்ச வேஷ்டிக்கு ஒரு இடம். நீங்கள் அதே மாதிரி தலைவர்களை வடிவமைக்கும் போது பாருங்கள், கையை நீட்டிக்கிட்டு ஒரு சிலை இருட்டில் நிற்குது அப்படின்னா நீங்கள் சொல்லிடலாம் அது அண்ணாவினுடைய சிலை. ஒரு பொலிட்டிக்கல் ஐக்கோனோகிராஃபியாவே உருவாக்குறாங்க. ஒரு சிலை உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஐயாவினுடைய சிலை. இன்னொரு சிலை நின்றுக்கிட்டு 2 குழந்தைகளை அரவணைச்சிட்டு இருக்கு அப்படின்னா காமராஜருடைய சிலை. அப்போது ஒரு திராவிடியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது அது உலகம் வியந்து படிக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம். அதுதான் டிஸ்கோர்ஸ். ஆக அப்படி பார்க்கிற பொழுது நீங்க சரியாக குறிப்பிட்டது மாதிரி உதயசூரியன் என்பதை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் பயன்படுத்துகிறார். அந்த 2 கரை வேட்டி என்பதை தன்னுடைய திரைப்படங்களில் பயன்படுத்துகிறார். பிரிந்து வருகிற பொழுது தனக்கான சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகிற பொழுதுதான் சின்னத்தை பச்சை குத்துங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதே திராவிட பாரம்பரியத்தில் வந்த நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள்
முதலில் பச்சை குறுப்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பிறகு அவர் பச்சை குத்தியதே ஒரு பெரிய செய்தியாக மாறுகிறது. ஆக நீங்கள் இது போன்ற விஷயங்கள், இந்த பச்சை குத்துறதை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அது ஒரு தமிழ் மரபோட ஒரு எச்சம். நீங்கள் இன்னமும் பழைய வயதான பெண்களோட கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் பெயரை பச்சை குத்தி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆக அப்படி பார்க்கிற பொழுது இது இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கிய ஒரு தொடர் உரையாடல். ஆனால் ஒருவேளை இந்த சின்னங்களில் பாதிப்பு வந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சின்னத்தை எவ்வளவு வேகமாக கொண்டு சேர்க்க முடியுமோ. நான் ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மதிமுக பிரிந்து இருந்த பொழுது குடை சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த காலகட்டங்களில் திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களில் அடைமழை பெய்தால் கூட குடைபிடிக்கிற வழக்கத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த அளவிற்கு அந்த சின்னங்களோடு அவர்களை ஒன்ற வைத்ததுதான் இந்த முன்னேற்ற கழகங்களினுடைய மிகப்பெரிய வெற்றி. நான் என்ன பார்க்கிறேன் என்றால், ஒரு சின்னத்தை அந்த அரசியல் உரையாடலினுடைய ஒரு பகுதியாக மாற்றியவர்களுக்கு ஒருவேளை அந்த சின்னத்தை தாங்கள் இழப்பார்களேயானால், புதிய சின்னத்தை பெறுவார்களேயானால், அந்த புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது இருக்கிறது இல்லையா, அந்த புதிய சின்னத்தை இந்த உரையாடலினுடைய ஒரு பகுதியாக மாற்றுவது இருக்கிறது இல்லையா, அதையும் இவர்களால் வேகமாக செய்ய முடியும். நான் இங்கேதான் ஒரு தலைவனுடைய ஆளுமை வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு ஒரு பிரிவுக்கு நான் சொல்றேன், இப்ப ரெட்டலை அப்படி இன்னும் கிராமங்கள்ல முதியவர்கள் யாரு கட்சி தலைமை, நீங்க சொல்ற இந்த உட்கட்டமைப்பு யாரு நம்மள நமக்கு நேரடியா சட்டமன்ற உறுப்பினராவோ அல்லது உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு அந்த கவுன்சிலராவோ வரப்போறாரெல்லாம் பார்க்க போறதுங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த நீங்க சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த சின்னங்கள் தான் அங்க ரோல் பண்ணும். யார் கேட்டாலும் நான் இந்த சின்னத்துக்கு வாக்களிச்சேன் அப்படின்னு அந்த சின்னத்தோட பேரை தான் சொல்லுவாங்க, தன்னுடைய வேட்பாளர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும்போது இது கண்டிப்பா ஒரு பெரிய செட்பேக். அப்படி இல்ல, அது ஒரு ஒற்றை மைய தலைமையை உருவாக்குகிற போது அதெல்லாமே இந்த உரையாடலினுடைய அங்கங்கள். ஆனா நான் உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்றேன், 2001ஆம் ஆண்டு புவனகிரி தொகுதியில் அதிமுகவினுடைய 2 வேட்பாளருடைய மனுக்களும் நிராகரிக்கப்படுகிறது. ஒரு சுயேட்சையாக இருந்த அருள் என்பவரை அதிமுக தேர்ந்தெடுக்கிறது. அருளுக்கு வாழைப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது. மற்ற தொகுதிகளில் யார் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்களோ அதற்கு இணையான வாக்கு வித்தியாசத்தில் புவனகிரி தொகுதியில் அதிமுக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். இதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். ஒரு தலைமையினுடைய பொலிட்டிக்கல் வில், ஒருவேளை இன்றைக்கு சின்னம் கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு வேகமாக நீங்கள் அந்த சின்னத்தை உங்களுடைய அங்கமாக மாற்றுகிறீர்கள், அதை எவ்வளவு வேகமாக எடுத்து செல்லுகிறீர்கள். ஏன்னா இன்னொரு தகவல் என்னன்னா, சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதை அண்டை மாநிலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தை கேட்டு அவர் மனு செய்கிறார். இங்கே இருந்து ஐயா கலைஞர் அவர்கள் டிகேஎஸ் இளங்கோனை அனுப்புகிறார். டிகேஎஸ் இளங்கோன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்கிறார். அது எங்களுடைய சின்னம் நீண்ட காலமாக பயன்படுத்த. ஆக இந்த உரையாடலை நீங்கள் அப்படித்தான் எடுக்க முடியும். நீங்கள் இதனுடைய எல்லைகள் ஏன் அவர் பயன்படுத்துறதுல இங்கே என்ன இருக்கிறது? ஆனால் ஒரு நீண்ட அப்படித்தான் இந்த சின்னத்தை இவ்வளவு பிராந்திய கட்சிகளிலேயே நீண்ட காலம் இன்றைக்கு உதயசூரியன் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அதுதான் சிறப்பு. ஆக நீங்கள் எதை இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இதுவென்றால், சின்னம் ஒருவேளை உங்களுக்கு வழங்கப்பட்டால் நல்லது, அப்படி ஒருவேளை வழங்கப்படவில்லை என்றால் இந்த சின்னத்தை எளிய மக்களுடைய மனங்களில் அண்ணா எப்படி கொண்டு போய் சேர்த்தார். அன்றைக்கு கன்றுவும் பசுவும் என்பது மிகப்பெரிய சின்னம், அன்றைக்கு மாட்டு வண்டி என்பது மிகப்பெரிய சின்னம். ஆனால் இந்த சின்னத்தை ஒரு எளியவர்களுக்கு எப்படி எடுத்து சென்று காட்டினார்கள். ஏன் 2 விரல்களை, விக்டரி என்பதற்கு 2 விரல்களை காட்டுவதுதான் உலகம் முழுக்க இருக்கிற மரபு. ஆனால் ஏன் விக்டரி என்பதற்கு மிக நவீன இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் 2 விரல்களை காட்ட மாட்டார்கள்? எப்படி? இதைத்தான் நாம் இங்கே அணுகி பார்க்க வேண்டியிருக்கிறது. 5 விரல்களையும் இணைத்து காட்டினால் கை என்பது தமிழகத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அது ஏன் ஆந்திராவில் புரிந்து கொள்ளப்படுவதில்லை? அது ஏன் கர்நாடகாவில் புரிந்து கொள்ளப்படுவதில்லை? ஏன் இன்றைக்கும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் வெற்றி பெறுகிற காங்கிரஸ் கட்சியினர் வி என்று விக்டரிக்கான சின்னத்தை காட்டுகிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் அதை காட்ட மாட்டார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஒரு தலைவருக்கான சவால் என்பது நீங்கள் எந்த சின்னத்தில், ஒரு எஸ்டாப்ளிஷ் சின்னத்தில் வெற்றி பெறுவதல்ல, உங்களுடைய சின்னத்தை எஸ்டாப்ளிஷ் சின்னமாக மாற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இல்லையா இந்த எளியவர்கள். இன்னொன்றையும் நான் குறிப்பிடுகிறேன், இந்த சாதிய சமூகத்தில் ஒரு வேட்பாளரை பற்றிய எல்லா புரிதலும் உண்டு. அவன் என்ன சாதி, எங்க பெண் எடுத்திருக்கான், எங்க பெண் கொடுத்திருக்கான், எந்த தெருவில் இருக்கிறான், எத்தனை வீடு இருக்கு, எல்லா தகவல்களும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சின்னம் தான் பிரதானம். இந்த சின்னத்திற்கு தான் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், இது இத்தனாவது சின்னமாக இருக்கும். இதுவே ஒரு உரையாடல் தான். நீங்க என்னன்னா
இந்த உரையாடல் தான் நீங்க இத்தனாவது சின்னமா இருக்கும் வாக்களிச்சு நின்று. அதை ஆக நீங்கள் எவ்வளவு சொல்லக்கூடிய- வேகமாக கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்பதில் தான் உங்கள் தலைமை பண்பு வெளிப்படுமே தவிர இந்த சின்னத்தை காக்க போராடுவதில்லை. ஏன்னா நீங்க இன்னைக்கு எந்திரிச்சு நிக்கிறது யாருடைய இடத்திற்கு எழுந்து கண்டிப்பாக நிற்கிறீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் இப்படியான ஒரு சவாலை இந்த இரண்டு கட்சிகளில் யாருக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, இரண்டு அணிகள், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அணிகளில் யாருக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற இந்த சிறப்பு நேரலையில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற சிறப்பு நேரலை மீண்டும் தொடர்கிறது. பெருமாள் மணி அவர்கள் சொன்ன இந்த கேள்விக்கான சவால் உங்கள் இரண்டு பேர்கிட்டையுமே நான் அந்த பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வாக நீங்கள் இன்னொரு சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? அதாவதுமா சின்னம் இருக்காதுங்கிற எண்ணத்துக்கே நான் போகல. காரணம் எனக்கு 1000 மடங்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கட்சி இது கட்சியோட சின்னம். அதனால் இதில் அதுக்கு அந்த இடத்துக்கே போகல. அந்த மாதிரி விவாதத்துக்கு அது பேச வேண்டிய சூழலை வராதுங்கிறனால நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. இந்த சின்னமே நான் கிடைக்கும், ரெட்டலை சின்னத்தில் நிற்போம். அண்ணன் சொன்னது பொதுவாக சொல்கிறாரு. அதாவது இல்லை, சின்னத்தை பற்றியே எந்த சின்னமாக இருந்தாலும் கட்சி எடுக்கிற முடிவு தான், தலைமை எடுக்கிற முடிவு தான். சின்னம் கிடைக்காட்டி அவங்க ஸ்பீடாக வேலை அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி முடிவுக்கே நாங்கள் போகல. இதெல்லாம் ஒரு பல முறை வந்தாச்சு. இவர் சொன்ன மாதிரி 1900 இல்ல, அது வெறும் சவால் மட்டும் இல்ல. நான் அதை சேர்த்து தான் கேட்கிறேன். வெறும் சவால் மட்டும் இல்ல அவர் சொன்னது. இப்ப பார்த்தீர்கள் என்றால், இப்ப திமுக தலைவர் கருணாநிதியோ இல்லது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோ இப்படியான ஒரு சூழலை சந்திக்கும் போது அவர்கள் இருவரும் அவர்களை சந்தித்த மக்கள்னு ஒரு ஆளுமை அப்படிங்கிற சவால் ஒன்று இருக்கு. இந்த இரண்டு பேரும் இல்லாமல் ஒரு புதிய தலைமையா சந்திக்கும் போது இன்னும் கூடுதல் உங்களுக்கான அந்த அழுத்தம், சவால் எல்லாமே கூடுதல் பொறுப்பும் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து அந்த பொறுப்போட தான் சொல்றேன் நான். எந்த பிரச்சனை வந்தாலும் அது சந்திக்கிறதுக்கு தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், அரசியல் இருக்கிறோம். இன்னைக்கு அம்மா இல்லாத அந்த இடத்த நிரப்பறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த இழப்பு தான். அதில் அவங்க அளவுக்கு செய்யாட்டியும் அவங்க காட்டின பாதையில் முறையாக அதை பின்பற்றி வழிநடத்தி அதை வழிநடத்திட்டு போவோம், கொண்டுட்டு வருவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. செயல்படுத்துவோம். அந்த அளவுக்கு திறமை இருக்குது. எல்லோரும் நல்லா தான் பண்ணி வளர்த்தி விட்ருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கிறனால தான் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரிவுகள் நிறைய தடவை வந்திருக்கு. அதெல்லாம் 4 அணின்னு ஒன்று நடத்துனாங்க. எஸ்டிஎஸ் தனியாக ஒரு கட்சி நடத்தினார். இவங்க அரங்கநாயகம் உட்பட எல்லோரும் தனியாக அவங்க ஒரு அணியாக இதெல்லாம் போயிட்டு தான் இருந்தது. அதை பற்றியெல்லாம் எதை பற்றி நாங்கள் கவலைப்படல. மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாம் போய் பார்ப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க, ஒன்றும் முடியலன்னா மறுபடியும் இங்கே வந்துடுவாங்க. அதனால் அந்த நிலை தான் வரப்போகுது. அதனால் இந்த இயக்கம் தான் இருக்க போகுது. இந்த இயக்கம் தான் வளரப்போகுது. இது அம்மா சொல்லிட்டு போகிற 100 ஆண்டு காலத்துக்கு அதிமுக மக்கள் செல்வாக்கோடு இருக்கும். நீங்கள் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதாவது இந்த ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடக்கக்கூடிய தர்ம யுத்தமாக தான் நான் பார்க்குறேன். இதில் பொதுவாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, இதில் யார் வெற்றி, எல்லா தேர்தல்களும் இவர் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறக்கூடாது என்கின்ற எண்ணம் மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கே தெரியல. ஏன் அதனால் இதில் நம்ம சகோதரர் சொன்னதில் நானும் உடன்படுறேன். ஏன்னா பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை இலை சின்னத்தை இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கேட்பது கட்சியினுடைய அங்கீகாரம் யாருக்கு என்ற வகையில் தான் பார்க்கணும் தவிர, ஆனால் இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த சின்னம் இருந்தால்தான் ஓட்டு போடுவேன் என்ற மனநிலை இல்லை. யார் இந்த கட்சியினுடைய ஆளுமை, யார் தலைமையில் இவர் வேட்பாளர் யாருங்கிறது பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு மக்களுக்கு வந்துவிட்டது. அப்படி பார்த்தா தோழமை கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கறாங்க, வேறு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. அதனால அதெல்லாம் அந்த இடத்துல தான் ஒரு தகவலா, இந்த தேர்தலில் வேற சின்னத்துல கூட கொடுக்காம தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகளும் ரெட்டை இலையிலேயே சின்ன ஜெயிச்ச இடத்துல தான் இப்ப ரெட்டை இலை சின்னமே இருக்குமா இருக்காதான்னு பேசி இப்போ சப்போஸ் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருவருக்கும், ஏன்னா நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சின்னம் கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நான் நம்புகிறேன். அதனால் 2 பேருக்கும் கிடைக்காத பட்சத்தில்
அப்போ வந்து எந்த சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற கேள்விக்குறி இருக்குது. எந்த அதிமுக தொண்டரும் திமுகவினுடைய எதிர்ப்பாளரும் பொதுமக்களும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அவர்கள் தேர்ந்தெடுப்பது தலைமை யாரு, இந்த அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு யார் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள், யார் அணுகுவதற்கு சிறந்த மனிதர், யார் கிட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கையை கொண்டு போய் வைக்க முடியும், யாரை ஈஸியா பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் மக்கள் மனங்கள் ஒரு தமிழகத்தினுடைய மக்களுடைய முதல்வராக இருப்பவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நீங்கள் சொல்வது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுடைய கணக்கை பார்க்கும் பொழுது நான் அந்த பெரும்பான்மையா அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிக்கிட்டோம். சாமானியரா ஒரு யதார்த்த களத்துல இருந்து சொல்லுங்க. இப்ப வந்து உங்களுக்கே அந்த சின்னம் கொடுக்கும்போது இந்த 40 எம்பிக்கள் இந்த 122 எம்எல்ஏக்களுடைய கதி என்னங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இந்த எம்பிக்கள் எம்எல்ஏ கணக்கெல்லாம் அவங்க தேர்தல் ஆணையம் பார்ப்பாங்கிறது கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து மேடம் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து அவர் ஆட்சி செய்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் திட்டங்கள். இந்த அதிமுகவினுடைய பைலா சொல்லி இருப்பது வந்து அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும். பொதுச் செயலாளருக்கும் இரட்டை இலைக்கும் கனெக்ஷன் இருக்கு. பொதுச் செயலாளர் மட்டுமே பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியும். அப்படி இருக்கும்போது பொதுச் செயலாளர் இல்லாத பட்சத்தில் அந்த பொதுச் செயலாளருக்குள்ள அதிகாரத்தை படைத்தவர்கள் துணை அவைத் தலைவரும் பொருளாளர் அவர்களும். அந்த வகையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இது வலுவாக இருக்கிறது. அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கண்டிப்பாக கிடைக்கும். நாம தொடர்ந்து பேசலாம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வரும் வாதங்கள் குறித்து கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தியுடன் நமது மூத்த செய்தியாளர் டெல்லியிலிருந்து சரோஜ் கன்போத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். புகழேந்தி சார், நீங்க இந்த வாதத்தில் கலந்துகிட்டு இருந்தீங்க, என்னென்ன வாதாடப்பட்டது எப்படிங்கிறது சொல்லுங்க சார். This our advocate, the council, திரு அரிமா சுப்பிரமணியம் அவர்கள் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் 122 பேர் வாக்குகள் அளித்து நிரூபிக்கப்பட்டதையும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகிய அத்தனை பேர் ஆதரவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை உள்ளவர்கள் என்று வாதம் நடைபெற்றது. இப்பொழுது உணவு இடைவெளி, மீண்டும் வாதம் தொடர இருக்கிறது. இப்போ ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வந்து என்ன காலையில் உங்களுக்கு முன்னாடி என்ன வாதாடினாங்க? நான் வரும்பொழுது அவங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் அப்சர்வ் பண்ணலை. பட்டு அவங்க ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இல்லை நாங்கள் எங்களுடைய தரப்பை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்றதை சொன்னேன். பட் அவங்க தரப்பை வந்து நான் அப்சர்வ் பண்ணல, உண்மையில் அப்சர்வ் பண்ணல. அது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்முடைய தரப்பில் வந்து மிக தெளிவாக வாதங்களை எடுத்து வைத்து மெஜாரிட்டி 2% வைத்துக்கொண்டு கிளைம் பண்ண முடியாதுங்கிறத கிளியர்லி தேர் பாயிண்ட். இப்போ இரண்டு தரப்புலையும் அவங்கவுங்க தரப்பு நியாயங்களை அவங்க 2 பேருமே வைக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் வந்து வெளியில இருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க 2 தரப்புலையும் அவங்க வந்து நாங்கள் ஒரே குடும்பம்னு சொல்கிறாங்க, அப்புறம் அவங்க 2 தரப்புலையும் பல்வேறு நியாயங்களை சொல்கிறாங்க. சட்ட ரீதியாக இது வந்து இன்றைக்கு முடிவுக்கு வருமா, அல்லது வந்து பெரும்பான்மை ரீதியாக யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வெளியில இருந்து நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி? நான் இப்போ மிக சமீபத்தில் வந்து அகிலேஷனுடைய பிரச்சனையை தான் தேர்தல் ஆணையம் இதே போல் அணுகுச்சு. ஆனால் அகிலேஷ்க்கும் இதுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்குது. என்னென்னா, அகிலேஷ் பிரச்சனையில் அவங்க போய் மனு கொடுத்ததோட சரி, அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த மாதிரி விசாரணை வரும்போது இவங்க தான் அகிலேஷ் தரப்பு தான் வச்சாங்களே தவிர முலாயம் யாதவனுடைய தரப்பு வந்து போய் ரெப்ரசன்ட் பண்ணலை. அதை நம்ம கவனிக்கணும். ஆனால் அப்போ ஒரு கால்குலேஷனை வந்து தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணாங்க, என்னென்ன பேசிஸில் நாங்கள் இதை முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ அதே கால்குலேஷன் என்னென்னா, எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 இதுபடி தான் சின்னங்களை ஒதுக்குறாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அவ்வளோதான். இது கான்ஸ்டியூஷனல் லாவோ எதுவுமே கிடையாது. ஒரு தேர்தல் ஆணையத்தினோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மேலே ஒரு விசாரணை நடக்குது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 135 எம்எல்ஏக்களில் 122 பேர் ஒரு தரப்புலையும், 50 எம்பிக்களில் 37 எம்பி ஒரு தரப்புலையும், இவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் 2149 பேரில் 2090 பேர் ஒரு தரப்புலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ஸ்கோர் எப்படி பிரியுதுன்னா, மொத்த ஸ்கோர் வந்து 2326க்கு வருது. அதில் ஒரு தரப்பு வந்து 2249 ஸ்கோர் பண்ணுறாங்க. அதாவது அதிமுகவினுடைய
சசிகலாமா அணி என்று சொல்லக்கூடாது. சசிகலாமா அணின்னு சொல்கிறது முறை இல்லை, ஏன்னா பெருவாரியான எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அங்கே இருக்கிறதுனால அதை அதிமுகன்னு விழிக்கிறது தான் நமக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக 2326 2249 அப்படிங்கிற எண்ணை வந்து இவங்க பெறுறாங்க. அப்படி பார்க்குற பொழுது ஒருவேளை அகிலேஷ் பேட்டர்னையே இவங்க இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வந்து இந்த சின்னம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது சசிகலாமா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அந்த பிரிவிற்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அகிலேஷனுடைய பேட்டர்னை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் இங்கே சொல்கிறேன். ஆனால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு பிரச்சனை தான் இது இன்னைக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பிளவுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு தான் கோருவாங்க. அவங்க போய் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இதான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி சசிகலாமாட்ட டீம்ல சொல்றது. ஒருவேளை அவங்கள்ட்ட பைலால இருக்கிற மாதிரி அடிப்படை தொண்டர்கள் வாக்களிக்கணும்னா தேர்தல் வந்து பொதுவாக நடத்தி இல்ல அந்த பைலா இங்க வராது. ஏன்னா பைலா ரொம்ப ஒரு விஷயம் இல்ல மாமா, நான் முடிச்சறேன். என்னன்னா நாம இங்க ரெண்டு விஷயத்தை குழப்பிக்கிறோம். கட்சியினுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது வேற. நீங்க ஏன்னா இவங்க முதல்ல கொடுத்த மனு தான் அது. அதாவது நீங்கள் வந்து எப்படி டெம்பரவரியாக ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணது. என்னன்னா ரெண்டு ரெப்ரசன்டேஷனை நம்ம குழப்பிக்கக்கூடாது. இப்போ இவங்க எல்லாரும் போய் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு ஐயா ஓபிஎஸ்னுடைய அணி கோர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பழைய விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஏற்கனவே பரப்பன பிரகாரத்துக்கு ஒரு கடிதம் போய் அது ப்ராசஸில் இருக்குது. ஆனால் இதில் இப்போ இவங்களுக்கு ஒரு நன்மை என்னன்னு பாருங்கள். ஐயா கோவை செல்வராஜ் ஐயாவுக்கு ஒரு நன்மை என்ன நடக்குதுன்னா, இப்போது இன்றைக்கு ஐயா தம்பிதுரை தலைமையில் ஒரு அணி போய் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கல்ல சசிகலாமாவினுடைய அணின்ட்டு, அவங்கள அதிமுகன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இஷ்யூ அவங்க உட்கட்சி பிரச்சனையாக வேறொரு விதமாக தான் தீர்த்து கொள்ளணும். ஆனால் நாம் வாதிக்கிற பொழுது பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற பிரச்சனையும் சின்னம் யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையும் நாம் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இப்போது அவர்கள் ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க தான் அதிமுக அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. பொதுச் செயலாளர் பிரச்சனையை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. இல்ல நான் முழுமையா மறுக்கிறேன். சகோதரர் நிறைய தெரிஞ்சவர், நிறைய புத்தகங்களை படிக்கப்படுகிறார். ஆனா வந்து இதை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஒரே முடிச்சிடறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய பைலா தான் முக்கிய அங்கம் வைக்க போகிறது. ஏன்னா பொதுச் செயலாளர் தான் இரட்டைலைக்கு சொந்தக்காரர். இரட்டைலைக்கும் பொதுச் செயலாளருக்கும் சம்பந்தம் இருக்கு. பொதுச் செயலாளர் மட்டுமே பிஃபார்ம்ல கையெழுத்து போட முடியும். அதனால இந்த விஷயத்துல பொதுச் செயலாளருடைய பங்கு என்னன்னா, பொதுச் செயலாளர் அந்த தேர்ந்தெடுக்கப்படவில்லை நியாயப்படி, அதாவது வந்து பைலாப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தொடர்ந்து அடிப்படையாக கொண்டு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.